श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना बोधं तरस्य भगताप्रियभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागां भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीवेङ्कटं कलिशैलनाथं श्रीदेवराजं कडिगात्रिसिंहं कृष्णेन साकं यतिराजमीडे स्वप्नेन दृष्टान् मम देशिकेन्द्रान् यतीश्वरं प्रणवं यागं वेदात्तार्यं महागुरुं करोमि बालबोधात्तं यतीन्द्रमदीपिकाम्. சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியர் தொடையாச்சாரிய சுவாமி என்று சொல்லப்படுகிறது. சோழசிம்மபுரம் அந்த சுவாமியுடைய அனுகிரகத்தாலே அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அவருடைய சொப்னத்தில் தான் எழுந்தருளி இருந்து இந்த வேதாந்தத்துக்கு ஒரு சாரமாக ஒரு கிரந்தத்தை அனுகிரகிக்க வேண்டும் என்று அவர் நியமிக்க, அந்த நியமனத்தின்படியே அவருடைய சசிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி இருவருக்கும் ஒரே பேரு, ஆச்சாரனுக்கும் அதே பேர், சிஷ்யனுக்கும் அதே பெயர். அந்த ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமியுடைய ஆச்சரியமான யதீந்திரமத தீபிகா என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான கிரந்தம். அப்படின்னு கொஞ்சம் சமம்தான் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் நிதானமா நம்ம கேட்டோம்னா நன்னா புரிஞ்சிடும். இது புரிஞ்சபடியான என்ன சுவாமின்னா, வாதங்கள் வருதனும் நமக்கு தேவையில்லாத வாதங்கள் சில பேர் பண்றார். சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்க செய்தே உங்க சம்பிரதாயம் இப்படி இருக்கேன்னு சொல்லுவார். சாஸ்திர சம்மதமா தான் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணுமோனோ? அது மட்டும் இல்ல, சாஸ்திரம் இதைத்தான் சொல்லித்து அப்படின்னு சில பேர் வாதம் பண்ண உருவா. சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டா, ஏதோ யாரோ ஒருத்தர் எத்தையோ சொல்லியிருப்பார், அதை வைத்துக் கொண்டு அதற்கு தப்பான அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டு அவ வாதம் பண்ண வருவா. ஏன்னா இன்னார் 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 என்று ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடிய வாதம் பண்ண வரச்சே அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கணுமோனோ, அந்த தன்மையத்தான் இங்க பிரதானமா தெரிவிக்கிறார். ஆச்சரியமான கிரந்தம். அதிலே என்னைக்குமே 2 பிரமாணங்கள் பிரதானமா எடுத்திருக்கார். 2 விஷயங்கள் பிரதானம். அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம் அப்படின்னு தெரிவித்திருக்கார். இன்னைக்குமே எல்லா பதார்த்தத்தையும் 2ஆ பிரிக்கப்படுகிறது. எல்லா பதார்த்தத்தையும் 2ஆ பிரிக்கப்படுகிறது. பிரமாணம் பிரமேயம். பிரமாதா விட்டுடுங்கோ, பிரமாணம் பிரமேயம் 2ஆ பிரிக்கிறது. அந்த 2ஆ பிரிச்சதிலே பிரமாணத்தை 3ஆ பிரித்தார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். அதுக்கப்புறம் பிரமேயத்திலே அதையும் 2ஆ பிரிக்கிறார், திரவியம் அத்ரவியம் என்று. ஆக பிரமாணத்தை 3ஆக பிரித்தார். சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், அதே போல பிரத்யக்ஷ பிரமாணம். அதே போல இங்க இருக்கக்கூடிய பிரமேயம் இருக்கணும், அந்த பிரமேயத்தை 2ஆ பிரிக்கிறார், திரவியம் அத்ரவியம். ஆக மொத்தத்துல இது 10 அவதாரத்தை போல இருக்கிறது. இப்ப 10 அவதாரங்கள், 10 பகவானுக்கு 10 அவதாரங்கள், ஆழ்வார் திருவாய்மொழி 10 பத்துக்கள், எத்தனையோ 10 இருக்கு. அதுல 10 அவதாரமாக சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி எடுத்திருக்கார். அதுல முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய பிரத்யக்ஷத்தை அனுபவிக்க பெற்றோம். அடுத்தபடிகள் அனுமானம். இந்த அனுமானத்தை தான் கடந்த காலட்சேபத்திலே ஆரம்பிச்சிருக்கும். அனுமானம்னா என்ன,
ஏது. ஏன்னா பிரத்யக்ஷம்னா கண்ணால பார்க்கக்கூடியது இது. பிரத்யக்ஷம் 5 நிலையில சொல்லலாம். கண்ணால பார்ப்பது பிரத்யக்ஷம், காதால கேட்பது பிரத்யக்ஷம், மூக்கால் நுகர்வது பிரத்யக்ஷம், சப்தத்தால் கேட்பது பிரத்யக்ஷம், தொட்டு உணர்வது பிரத்யக்ஷம். இதெல்லாம் பிரத்யக்ஷம். சுவாமி இதெல்லாம் எப்படி சுவாமி பிரத்யக்ஷம்? இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. கண்ணால பார்க்கறது பிரத்யக்ஷம், அது நல்லா புரியுது. காதால கேட்க பிரத்யக்ஷம் ஆகுமான்னா, யாரோ இன்னார் பேசிட்டு இருக்கார், அவர் நம்ம பார்க்கல, ஆனா சுவாமி இன்னார் பேசுறார், இந்த சுவாமி தான் பேசுறார் அப்படின்னு சொல்றோமோ, அது காதால கேட்கக்கூடிய பிரத்யக்ஷம். ஒரு வாசனை இருக்கு, துளசி வாசனை, அது நல்ல நறுநாற்றமா இருக்கலாமோ, அந்த வாசனையை பார்த்து இது மல்லி புஷ்பம். இன்னொரு வாசனை பார்த்து இது தின்பண்டம், இப்படிப்பட்ட தின்பண்டம் அப்படி சொல்றோமோ, இதுவும் பிரத்யக்ஷம் தான். ஆனா அந்த வஸ்துவையை நம்ம பார்க்கல, பார்க்காம இருக்க செய்தே அதோடைய விலையை சொல்றோமோ, அதுக்கு பிரத்யக்ஷம் வேறு. அதே போல நம்ம தொட்டு பார்க்கிறோமோ, ஒண்ணு தொடர்ச்சே இது இந்த மாதிரி இருக்கு, இது பழமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, அதுவும் பிரத்யக்ஷம் தான். ஆக பிரத்யக்ஷத்தாலே 5 நிலைகளை தெரிவித்தார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இப்ப அனுமானம். அனுமானம்னாலே பட்சம், சாத்தியம், கேது கொஞ்சம் சமந்தான். அடையன் சமந்தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சமப்பட அவசியமே இல்லை. இது சொல்றதுனால என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, ஜாகிரதையா கேட்கணும்னு அர்த்தம். இப்ப ஜாகிரதையா கேட்கணும்னு என்ன அர்த்தம்? சமத்துல இருக்கு, அதனால இதையே உன்னிப்பா பார்க்கணும். பட்சம், சாத்தியம், ஏது, இந்த 3 வைத்துக் கொண்டுதான் அனுமானத்தை பிரதானமா தெரிவிக்கிறார். இப்ப இது வரைக்கும் நம்ம பிரத்யட்சத்தை பார்த்துட்டோம். இப்ப அனுமானம். அனுமானம்ன்றது என்னதுன்னா, என்ன சுவாமி அனுமானம்னா என்ன? அதாவது அனுமானத்திற்கு பிரத்யட்சம் இருக்கணும். பிரத்யட்சம் இல்லைன்னா அனுமானம் நமக்கு புரியவே புரியாது. ஏற்கனவே பிரத்யட்சம் இருக்கணும். பிரத்யட்சத்தால் தான் அனுமானத்தை நம்ம சாதிக்கவே முடியும். அப்ப நம்ம அனுமானிக்கணும்னா அந்த பிரத்யட்சம் இருக்கணுமான்னா, ஏற்கனவே அந்த அனுமானிக்கக்கூடிய தன்மையை பிரத்யட்சத்தால் சாதித்திருக்கணும். பிரத்யட்சத்தால் சாதிக்கப்பட்டதைத்தான் நான் அனுமானிக்க முடியுமே தவிர, நான் எதையுமே பார்க்கல நான் அனுமானிக்கிறேன்னு சொல்றேன்னா சொல்ல முடியாது. அப்ப அனுமானத்துக்கு பிரதானம் பிரத்யக்ஷம் தெரியுது, அடிப்படை பிரத்யக்ஷம் அப்படி தெரியுது. இதுல நாம் பார்க்க வேண்டியது 2வது அவதாரம் அனுமானம். அதாவது பிரத்யக்ஷம் இருக்கணும், ஆனால் இது இப்படி இருக்கிறபடியாலே இது இப்படித்தான் இருக்கணும், இதுதான் அனுமானம். இது இப்படி இருக்கிறபடியாலே யாரோ 2 சுவாமி வந்தார், எப்பவுமே 2 சுவாமி தான் வந்துட்டு இருப்பார். சுவாமி அங்க இருக்கக்கூடிய வராக சுவாமி வந்தார் அப்படின்னு சொன்னேன். அப்ப வராக சுவாமி வந்தார்னா இவர் தெய்வநாயக சுவாமி வந்தார்னு சொல்லவே வேண்டாம், கூடவே அவர் வந்துட்டு இருப்பார்னு அர்த்தம். 2 பேரும் பிரிவதே கிடையாதுன்னு சொல்றா இல்லையா? வராக சுவாமி வந்தார்னா உடனே அனுமானிக்கிறோம், தெய்வநாயக சுவாமி வந்தார் அனுமானிக்கிறமானோ, அதைத்தான் தெரிவிக்கிறாரு. இது இப்படி இருக்கிறபடியால் இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படி இல்லை அதனால அது இல்லாதபடியால் இது இல்லை என்று சொல்றோமோ, அதுதான் அனுமானம். இந்த அனுமானத்துக்கு அடிப்படை இது. ஆனால் அனுமானத்தை வைத்துக் கொண்டு ஓகோன்னு தார்க்கிகன் ஓகோன்னு எழுதுவான். தர்க்கவாதிகள் இருக்காருன்னா தார்க்கிகன் பேரு. அந்த தார்க்கிகன் என்ன பண்ணுவான்னா, நியாயசாஸ்திரம் அவன் என்ன பண்ணுவான்னா, தார்க்கிகன் ஓடோன்னு எழுதுவான். அனுமானத்தை வைத்துக் கொண்டு பகவானை சாதிக்கலாமா? அது வியாப்தியும் சொல்லுவான். என்ன வியாப்தின்னா பின்னாடி வரைச்ச சொல்றேன், இப்பயும் சொல்றேன். இப்ப ஒரு பானை பண்றதுக்கு கொயவன் தேவை. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் இருக்கணுமானோ, அதுதான் அனுமானம். அப்ப அவன் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரனை அனுமானித்துக் கொண்டு நான் சொல்கிறேன். பிரத்யட்சத்தாலும் சொல்ல முடியாது, பகவானை யாரும் பிரத்யட்சமா சேவிக்க முடியாது. சரி சுவாமி, சப்தம் ஒன்றுதான் பிரமாணம். ஆனா அந்த சப்தத்தை காட்டிலும் தார்க்கிகன் என்ன பண்றான்னா, அனுமானத்தை வைத்துக் கொண்டு ஓகோன்னு சொல்றான். ஆனா அத்தனை வேதாந்திகளும் ஒத்துக்கொண்டது அனுமானத்தால் பகவானை சாதிக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கோ, பகவானை சாதிப்பது என்னன்னா சப்த பிரமாணம் மட்டும்தான், தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அப்ப அனுமானத்தை வைத்து பிரம்மத்தை சாதிக்கலாமான்னா சாதிக்க முடியாது. பிரம்மத்தை அனுமானித்தாலோ பிரத்யட்சத்தாலோ சாதிக்க முடியாது, ஸ்தாபிக்க முடியாது. எதை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியும்னா, ரொம்ப நாள் பிரத்யட்சத்தை பார்த்துக்கணும்.
இன்னும் ரொம்ப நாள் அனுமானத்தை பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்து முட்டு இது ரெண்டும் பிரயோஜனம் கிடையாது, உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்ல போற. இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்றார் சுவாமி? பிரத்யட்சத்தால பகவான ஸ்தாபிக்க முடியாது, அனுமானத்தால பகவான ஸ்தாபிக்க முடியாது. அப்ப என்ன சுவாமி? சப்தத்தால மட்டும்தான் ஸ்தாபிக்க முடியும், சப்த பிரமாணம் மட்டும்தான் சாதிக்க முடியும் இல்லையா? சரி சுவாமி, இது இப்பயே சொல்லிடலாமே. எப்படியும் பிரத்யட்சால ஸ்தாபிக்க முடியாது, அனுமானத்தால ஸ்தாபிக்க முடியாது. அப்ப அனுமானமும் பிரத்யட்சம் வேண்டாமேன்னா அப்படி சொன்னா உடனே எடுபடாது. புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். கண்ணன் 18ஆம் அத்தியாயத்திலே சர்வதர்மான் பரித்தித்த ஸ்லோகத்தை சொன்னான். நான் அதுக்கு முன்னாடி கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சொன்னான். கடைசியில எல்லாத்தையும் விட்டு அர்ஜுனா எதுவும் வேண்டாம், நீ என் திருவழியை பார்த்து நான் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்றேன்னு சொன்ன. இத முதல் நாளே சொல்லி, முதல் நாள் என்ன, முதல் ஸ்லோகம் சொல்லும் போதே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவகா அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடியே சர்வதர்மான் பரித்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ பெட்டியை அப்படியே எடுத்துட்டு வா, என் பின்னாடி வந்துடு, என்னுடைய இருந்துரு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ? சொல்லி இருந்தா வரமாட்டான், வரமாட்டான். சொல்ல வேண்டியதான சொல்லிட்டு ஓ என்னால பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன சர்வதர்மான் பரித்து சொல்றாரோ. அதே போலதான் இங்க பெரியோர்கள் எப்பவுமே பின்னாடிதான் விஷயத்தை வைப்பா, முன்னாடி வைத்தா அந்த விஷயத்துக்கு உண்டான கௌரவம் போயிடும். அது மட்டும் இல்ல, இவன் ரொம்ப சுலபமா எடுத்துட்டு இவ்வளவுதானா சுவாமி, இது ஒண்ணுமே இல்லையே அப்படின்வா, அந்த விஷயத்துக்கு உண்டான கௌரவத்தை கொடுக்க மாட்டான். அதனாலதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதை விட்டுடு. கண்ணனே அதானே சொன்னா, கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் எல்லாத்தையும் விட்டுடு, என் திருவடியை பக்தின்னு சொன்னானோ. பெரியோர்கள் எப்படி அப்படிதான் இருக்கேன்னா முதல்லயே சொல்லப்போனா எந்த விஷயமும் புரியாம போயிடும். அதனால இப்ப என்ன பண்றார், முதல்ல லௌகிக விஷயத்துக்கு தேவை, லௌகிக நம்ம கண்ணால பிரத்யட்சமா பாக்குறோமோ அது தேவை, அனுமானிக்கிறோமோ அதுவும் தேவை. பிரத்யட்சமா பாக்குறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, அனுமானத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப பிரத்யட்சத்தை ஸ்தாபித்து விட்டு அனுமானத்தை ஸ்தாபித்து விட்டு ஓ இதெல்லாம் நம் புலன்களுக்கு அகப்படாதே, நம்முடைய இந்திரியங்களுக்கு அகப்படாதே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இந்திரியங்களை தாண்டி இருக்கக்கூடிய பகவான் அதீந்திரியன்னு பேரு. பகவானுக்கு அதீந்திரியன்னு பேரு, இந்திரியங்களுக்கு தாண்டியவன். இந்திரியங்கள் உட்பட்ட விஷயமா இருந்தா ஐந்திரியன்னு பேரு, ஐந்திரியகம், ஐந்திரியகம்னு பேரு. பகவான் நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன், அதனால அவனுக்கு அதீந்திரன் பேரு. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தா அதீந்திரன் சொல்வா. அந்த அதீந்திரத்தை அனுமானத்தால ஸ்தாபிக்க முடியாது, பிரத்யட்சத்தாலையும் ஸ்தாபிக்க முடியாது. சரி சுவாமி, அப்ப அனுமானம் வேண்டாமா? வேணும். எதற்காக இவனை பிரத்யட்சம் வேண்டாமா? வேணும், பிரத்யட்சம் வேணும். இதை தெரிஞ்சுண்டுதான் அங்க போகணும். இதை தெரிஞ்சுக்காம அங்க போயாச்சுன்னா பின்னாடி வரப்போறது, பின்னாடி மேலேயும் வரப்போறது. என்ன வரப்போறதுதான் இப்ப பக்தி இருக்கு, பக்தியை தெரிஞ்சுக்காம சரணாகதி வந்துடலாமன்னா தெரிஞ்சுக்கணும். பக்தி அனுஷ்டிக்கிறோமா அனுஷ்டிக்கிறோம் அது வேற விஷயம், பக்தியை தெரிஞ்சுட்டுதான் சரணாகதி பண்ணுங்க, நேரடியா சரணாகதி வந்தா சட்டுன்னு புரியாது. அதே போல பிரத்யட்சத்தை அனுமானம் தெரிஞ்சுட்டுதான் வரணும். அப்ப இந்த இடத்துல பிரத்யட்சம், இந்த இடத்துல பிரத்யட்சம் வேணும். ஏன்னா அனுமானத்துக்கு அடிப்படை பிரத்யட்சம், அனுமானத்துக்கு அடிப்படை என்னன்னா பிரத்யட்சம். இதனால்தான் அனுமானம் செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது, செல்லுபடி ஆகாது. இப்ப புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெரிய மலை, நீங்க பத்ரி யாத்திரை எல்லாம் போயிட்டு இருக்கணும். பத்ரி யாத்திரை போகும்போது கிட்டத்தட்ட நம்ம கண்டமென்னும் கடிநகர், அந்த கண்டமென்னும் கடிநகர் தாண்டி போயாச்சுன்னா ஒரே மலையா இருக்கும். சில மலையில எல்லாம் அதுவும் வெயில் காலமா இருந்துச்சுன்னா சில புகை வந்துட்டே இருக்கும். அந்த புகை வந்து இருக்குமோ, அந்த புகையை பார்த்து உடனே ஒரு சுவாமி சொன்னார், சுவாமி அங்க நெருப்பு இருக்குன்னு. அந்த புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னார். என்னமா சொல்றேன்னு கேட்டோம். புகை வந்துட்டுனாலே நெருப்பு இருந்தா தானே புகை வரும். சில பேர்லாம் வாதத்தை வைப்பா, சுவாமி நெருப்பு இல்லாம புகையுமா? யாருக்கோ 2 பேருக்கு ஏதோ பிணக்கா இருக்கும், அந்த பிணக்க வைத்துக் கொண்டு நெருப்பு இல்லாம புகையுமா சொல்றாரு பாருங்க. அதே போல அங்க புகையறதுனாலே நெருப்பு இருக்கணும்னு சொன்னாரணும். இப்ப இதுக்குத்தான் அனுமானம்னு பேரு. ஆனா
இந்த அனுமானம் சொல்லணும்னாலே ஏற்கனவே நெருப்பையும் புகையையும் பார்த்திருக்கணும், பிரத்யட்சமா பார்த்திருக்கணும். இவர் என்ன பண்ணுறார், மடப்பள்ளி போயிருக்கார், அங்க தலிகை பண்ணக்கூடிய கட்ட அடுப்பு எரிஞ்சின்னு இருக்கு, எரிஞ்சின்னு இருக்கே புகை வந்துன்னு இருக்கு. ஓ, நெருப்பு இருந்தா புகை வரும், புகை இருந்தா நெருப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டார், பிரத்யட்சமா தெரிஞ்சுட்டார். பிரத்யட்சத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மலையில பார்த்தவனே மலையில புகை வந்துன்னு இருக்கு, அப்பனா நெருப்பு இருந்தா தான் புகை வரும் அப்படின்னு தெரியுது. இதுதான் பர்வதகா வங்கிமான் தூமாது. பர்வதகா வங்கிமான் தூமாது, பர்வதம்னு மலை, அந்த பர்வதத்திலே நெருப்பு இருக்கு, ஏன் புகை இருக்கிறபடியாலே. இதுதான் அனுமானம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த மூணும் கண்ணால் பார்த்து இருக்கிறோம். என்னென்ன மூணு? தலிகை உரிமையும் பார்த்திருக்கோம், அதுல அடுப்பு நெருப்பையும் பார்த்திருக்கோம், அங்க புகையும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இந்த மூணையும் பார்த்திருந்தாலும் மலையில நெருப்பு என்னுடைய கண்ணில் படல. மலையில நெருப்பு என்னுடைய கண்ணில் பட்டுதா? படவே இல்லை, புகை மட்டும்தான் கண்ணில் பட்டிருக்கு. அந்த புகை இருக்கிறபடியாலே நெருப்பு இருக்குன்னு அனுமானித்து முடிவுக்கு வரணும் இல்லையா? இந்த அனுமானத்துக்கு தேவை நெருப்பையும் புகையையும் ஒன்னா நான் பார்த்திருக்கணும். எங்க பார்த்திருக்கேன்? தலிகை பண்ணக்கூடிய அந்த அறைக்குள்ள பார்த்திருக்கணும். ஆக பிரத்யட்சால தான் இதை ஸ்தாபிக்க முடியும். ஆனால் இந்த பிரத்யட்சால ஸ்தாபிக்கப்பட்டதை அனுமானித்து ஸ்தாபிக்கலாம். ஆனால் அனுமானத்துக்கு முன்னாடி பிரத்யட்சம் இருந்தே ஆகணும். பிரத்யட்சம் இல்லாம அனுமானிக்க முடியுமான? அனுமானிக்க முடியாது. அதனால அனுமானிக்கணும், பிரத்யட்சம் அவசியம் இருக்கணும். ஆக சரி சுவாமி, அங்க நெருப்பும் இல்லை புகையும் இல்லை, நெருப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, புகை இல்லை, அங்க நெருப்புன்னு சொல்ல முடியுமான்னு கிடையாது. மழையே இல்லை, நெருப்பே இல்லை, புகையே இல்லை, திடீர்னு ஒருத்தர் சுவாமி அங்க அனுமானிக்கிறேன் அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. அப்ப அதை அனுமானம் எடுத்துக்க முடியுமானா? எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி அனுமானம் எடுத்துட்டா மூணு இருக்கணும், பட்சம் இருக்கணும், சாத்தியம் இருக்கணும், கேத்து இருக்கணும். என்னென்ன விஷயம் பின்னாடி சொல்றேன். பட்ச சாத்திய ஹேத்து அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னாடி சொல்றேன். அப்ப இந்த மூணும் இருந்தா தான் அனுமானிக்க முடியுமே தவிர எதுவுமே இல்லை சுவாமி, மழையும் இல்லை, நெருப்பும் இல்லை, புகையும் இல்லை, அங்க புகை இருக்கு அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா அவாவ தங்கள் நெஞ்சில தோன்றது சொல்ல. இவரை பார்த்து இவர் தான் சுவாமி நெருப்புன்னுவார், ஆகாசத்தை பார்த்து அதுக்கு ஜலம் இருக்குன்னு சொல்லுவார். ஏன் சுவாமி இங்க நீங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லியா? அது ரொம்ப தவறா போயிடும். அதனால இந்த மூன்று விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் குறையணும். அதாவது நெருப்பு, புகை, மழை, இந்த மூன்று விஷயங்களிலே ஏதோ ஒரு விஷயம் குறைந்தால் அப்பதான் அனுமானித்து ஸ்தாபிக்க முடியும். மூணு விஷயமே இல்லைன்னு வச்சுங்கோ, அனுமானிக்க முடியாது. அந்த மூணு விஷயத்துல எது இருக்கு? இப்ப மழை இருக்கு, புகை இருக்கு, நெருப்பு இல்லை. நெருப்பு இல்லாதபடியாலே ஓ நெருப்பு அங்க இருந்து ஆகணும். ஏன்னா ஏற்கனவே தலிகை பண்ணக்கூடிய இடத்துல நான் பார்த்திருக்கணும், நெருப்பு இருந்தா புகை இருக்கும், நெருப்பு இருந்தா புகை இருக்கும் சொல்லணும். அப்படியே பின்னாடி மாத்த போறேன், நெருப்பு இருந்தும் புகை இல்லாத இடமும் உண்டு பின்னாடி சொல்றேன். ஆனா புகை இருந்தா நெருப்பு இருக்குன்றது அது உண்மை இருக்கிறோமோ. அதனால இந்த நிலையை தெரிவிக்கிறாப்ப இந்த மூணும் இல்லைன்னா அனுமானித்து ஸ்தாபிக்க முடியாதுன்னு தெரிவித்தார். இப்ப என்னென்ன சொற்களுக்கு என்னென்னு பார்க்கணும். இப்ப இந்த சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி வியாப்தி, வியாபகம், வியாபியம், ஹனுமதி, ஹனுமானம் அப்படின்னு 5 எடுத்திருக்காங்க. வியாப்தி, வியாபகம், வியாபியம், ஹனுமதி, ஹனுமானம், இந்த 5 எடுத்திருக்காரு. அனுமதினா என்ன, வியாப்தினா என்ன, வியாபகம்னா என்ன, அதே போல வியாபியம்னா என்ன, ஹனுமானம்னா என்ன, இது பார்க்கணும். அனுமதினா பிரமிதி, பிரமித்தின்னா ஒரு ஞானம். என்ன ஞானம் தானே? நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதும். என்ன ஞானம் ஏற்படுறது? புகையை பார்த்தோம், கொஞ்சம் கவனமா கேட்கணும். புகையை பார்த்தோம், அந்த புகையை வைத்துக் கொண்டு நெருப்பி இருக்குன்னு நினைச்ச போனோம், அந்த ஞானம், அதைத்தான் அனுமதின்னு பேரு, அதுக்குதான் பிரமித்தின்னு பேரு, அந்த ஞானம். ஆகா இந்த மலை நெருப்போடு கூடியது இப்படிதான் எழுதுவான்.
நம்ம சம்ஸ்கிருத பாஷையில எப்படி எழுதுவான்னா, அந்த மலையில் நெருப்பு உள்ளது. நம்ம தமிழ் எழுதுறோமோ, இந்த மலை நெருப்போடு கூடியது இதுவா. அந்த மலையில் நெருப்பு இல்லாததை இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னுவா. அப்ப நெருப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன் சுவாமி இப்படி பண்ணுவானா? சம்ஸ்கிருத பாஷையில இப்படித்தான் வரும். ஏன்னா அன்வயம் வெத்திரேக ரெண்டையும் சேர்ப்பா. இவதான் ஒன்று சொன்னா, அப்ப இந்த மலையில் நெருப்பு இருக்குன்னா, அப்ப இந்த மலையில் நெருப்பு இருக்குன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி இல்ல, நெருப்போடு கூடிய மலைன்னு எழுதுவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி எடுத்திருக்காரனோ இதற்குதான் அனுமதினு பேரு. அங்க நெருப்பு இருக்குங்கிற ஞானம் ஏற்பட்டதுனோ அதுக்கு அனுமதினு பேரு. அப்ப அனுமதி என்பது ஞானம். என்ன ஞானம் ஏற்படுது? இங்க மலை நெருப்போடு கூடியது என்கிற ஞானம் ஏற்பட்டதுனோ அதுதான் அனுமதி. அனுமதின்னு சொன்னா சரி. அனுமானம்னா இந்த மலை நெருப்போடி கூடிய ஞானத்துக்கு எது கருவி? எது கருவி? எது கருவியாக இருக்கிறது அதுக்கு அனுமானம்னு பேரு. இந்த மலை நெருப்போடு கூடிய ஞானத்துக்கு எது கருவியா இருக்கு? அந்த கருவிக்கு அனுமானம். ஏன்னா பிரமாணம் தான் அனுமானம். பிரமாணம் தான் அனுமானம். சப்த பிரமாணம் இருக்கு, அனுமான பிரமாணம் இருக்கு, பிரத்யட்ச பிரமாணம் இருக்கு இல்லையா? இந்த அனுமானம் என்கிற பிரமாணத்தாலே அனுமதி ஏற்படுறது. அனுமானம் என்கிற பிரமாணம் என்ன? அனுமானம் நம்ம அனுமானிக்கிறோம். எந்த அனுமானிக்கிறேன்? அங்க நெருப்பு இருக்கணும் அனுமானிக்கிறோம். அந்த அனுமானத்தாலே அனுமதி, ஒரு ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானத்துக்கு தான் அனுமதின்னு பேரு. இப்ப அனுமதினா ஞானம்னு பார்த்துக்கிறோம். அனுமானம்னா அந்த அந்த மலையில எந்த கருவியை கொண்டு நான் அனுமானிக்கிறோம் அதுக்கு அனுமானம்னு பேரு. மூன்றாவது வியாபகம். வியாபகம்னா நிறைய இடத்துல பெருசு, நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு வியாபகம்னு பேரு. அதாவது அதிக இடத்துல இருக்கும். வியாபியம்னா குறைச்சலான இடத்துல இருக்கும். புரியத்துக்காக இங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அதிகமான இடத்துல இருக்கிறதுக்கு வியாபகம்னு பேரு. விஸ்வம் விஸ்வம் வசக்காரகா, வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை எல்லா இடத்துல இருக்கிறான்னு சொல்றோமோ. அப்ப நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு வியாபகம்னு பேரு. வியாபியம்னா குறைச்சலான இடத்துல இருக்கிறது வியாபியன்னு பேரு. அப்ப குறைந்த காலத்தில் இருக்கும் வியாபியம், நிறைய காலத்தில் இருக்கும் வியாபகம். இப்ப நெருப்பு இருக்கும் இடத்துல எல்லாம் பகை இருக்கும் என்று சொல்லலாமா? நல்லா கேட்டுங்கோ. எங்கெங்கெல்லாம் நெருப்பு உண்டோ அங்கெல்லாம் புகை உண்டு அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு சொல்லலாம். இதான் தர்க்கவாதம்னு பேரு. எங்கெங்கெல்லாம் புகை உண்டோ அங்கங்கெல்லாம் நெருப்பு உண்டுன்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் நெருப்பு உண்டோ அங்கெல்லாம் புகை உண்டுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன் சுவாமி, நெருப்பு இருந்தா புகை இருக்காதா? இருக்காதே. எல்லா இடத்துலயும் புகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் புகை இருந்தா கண்டிப்பாக கட்டாயமாக நெருப்பு இருந்து ஆகணும். அதே நெருப்பு மட்டும் இருக்கு புகை இருக்குன்னு சொல்ல முடியுமானா எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது. அப்படியா சுவாமி? இரும்பு பிண்டம் இருக்கணும், அயப்பிண்டம். இரும்பு பிண்டம் இருக்கணும். அந்த இரும்பு பிண்டை நல்லா காய்ச்சணும். காய்ச்சனதுக்கு அப்புறம் அதுல நெருப்பு இருக்கணும். ஆனா புகை வருமா? புகை வரவே வராது. புகை இருக்காது இல்லையா? ஆக நெருப்பு இருக்கும் இடத்தில் புகை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் புகை இருக்கும் இடத்துல எல்லாம் நெருப்பு இருந்தே ஆகும். இதுதான் அனுமானம். இப்ப எப்படி எடுத்துக்காது, ஒரு இடத்துல நெருப்பை பார்த்தேன், தலிகை பண்ணக்கூடிய அறையிலே நெருப்பை பார்த்தேன், நன்மை திக்கு திக்குன்னு எரிஞ்சின்னு இருக்கு, தலிகை ஆயின்னு இருக்கு. புகை வராம இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா புகை வந்துருக்குன்னு வச்சுக்கேன், நான் நெருப்பையே பார்க்கல, ஆனா நெருப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதை நெருப்பை பார்த்தேன் புகை இருக்குன்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. புகை ஈரவரகா இருந்தா நெருப்பு வரும், அது வேற விஷயம். ஆனா புகை வரும். ஆனால் நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துலாம் புகை வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா புகை இருந்தாலே நெருப்பு கண்டிப்பா இருந்தாகணும். அப்படின்னு தெரியா? புகை இருக்கும் எல்லா இடத்திலும் நெருப்பு இருந்தாகணும். ஆகவே நெருப்பு இருந்து புகை இல்லாத இடம் இருக்கு, அந்த தாடியை சொல்லிக்கிறேன். நெருப்பு இருந்து புகை இல்லாத இடம் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சாமானியம் என்ன நினைப்போம்? புகை வியாபிய வியாபகம்னு சொன்னோமோ, வியாபியம் வியாபகம்னு சொன்னோமோ. வியாபியம்னா என்னது? வியாபியம்னா சிறியதாக சிறிய இடத்துல இருக்கிறது வியாபியம்னு பேரு. வியாபகம்னா பெரிய இடத்துல இருக்கிறது பேரு. இந்த இடத்துல நெருப்புக்கு என்ன பேரு? நெருப்பு நிறைய நிறைய இடத்துல இருக்கக்கூடிய தன்மை நெருப்புக்கு உண்டு.
புகை நிறைய இடத்துல இருக்கக்கூடிய புகைக்கு உண்டானா கிடையாது. சுவாமி நீங்க மாத்தி சொல்றேன் சுவாமி, சாமானிய புகைதான் எந்த இடத்துல பாக்குறோம், நெருப்பு நிறைய இடத்துல இருக்காது நம்முடைய அனுமானம் அது. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் புகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா புகை இருக்கக்கூடிய அவசியம் இடத்துல எல்லாம் நெருப்பு கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். இப்ப இதுல இருந்து எது அதிகமா தெரியுது? நெருப்பு எப்படி இருக்க போறது, புகை குறைச்சலதான் இருக்க போறது. நெருப்பு இருந்தாலும் புகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா புகை இருந்தா நெருப்பு இருந்தா ஆகணும். இப்ப என்ன தெரியுது? நெருப்பு அதிகமா அளவை பத்தி அடைய சொல்லல. நெருப்பு இந்த அளவுல இருக்கு, புகை இந்த அளவுல இருக்கு, அந்த அளவை பத்தி அடைய பேசவே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வியாபிய வியாபகம், வியாபியம் வியாபகம். வியாபியம்னா குறைவாக இருக்கக்கூடிய தன்மை, வியாபகம்னா நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை. நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை நெருப்புக்குத்தான் உண்டே தவிர புகைக்கு கிடையாது. புகைக்கு குறைவாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கு. எதனால இப்படி சொல்றாருன்னா, நம்ம சீமாச்சாரிய சுவாமி, நெருப்பு எங்கேயும் உண்டு, புகை இல்லாம இருக்கக்கூடிய தன்மையும் நெருப்புக்கு உண்டு. ஆனால் புகை இருந்தா நெருப்பு இருந்தாங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு, எங்கெங்கெல்லாம் நெருப்பு உண்டோ அங்கெல்லாம் புகை இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வியாபிய வியாபகம்ன்றதுக்கு அர்த்தம். இது என்ன வியாபிய வியாபகம்னா என்ன? சிறியது பெரியது. அப்ப பெரியது எது? அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு. சிறியது எது? புகை என்று சொல்லக்கூடிய தூமம். என்ன சுவாமி தூமம் சொல்றாரு? தூமாதி மார்க்கம் பாக்குறோம் அர்ச்சராதிகதியில, தூமாதி மார்க்கம் அர்ச்சராதி மார்க்கம். அப்ப தூமம் சொல்றா இல்லையா? அப்ப தூமம் என்பது வியாபியம். அப்ப புகை என்பது வியாபியம், நெருப்பு என்பது வியாபகம், வியாபிய வியாபகம். அப்ப வியாபகம் என்பது நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இந்த வியாபிய வியாபகம் எதுக்குமே ரெண்டுமே என்ன பாருங்க, ஒண்ணுக்கொண்ணு விட்டு பிரியாது இருக்கக்கூடிய தன்மை உண்டு. புகையும் நெருப்பும் ஒன்றுக்கொண்டு விட்டு பிரியாது இருக்கக்கூடிய தன்மை உண்டு. என்ன புரிஞ்சுக்கோ, ஜாகிரதையா சொல்றேன். ஆனா நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல புகை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. புகை இருந்தா நெருப்பு நிச்சயம் உண்டு. ஆனா அந்த இடத்துலதான் அது விட்டு பிரியாத தன்மை இருக்கு. அப்ப ஒன்றுக்கொண்ணு விட்டு பிரியாது. அப்படி இருக்கச்சு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, சகதர்ம சரீதவா சகதர்மச்சாரிணி அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? சகதர்மச்சாரிணி யார் சுவாமி சங்கல்பம் பண்ணுச்சு? தர்மபத்தியானாம் அப்படின்னு சொல்றாரோ. அப்ப சகதர்மச்சாரிணின்னு சொல்றா இல்லையா? அப்படின்னு அர்த்தம், கணவன் போகும்போது பின்னாடியே மனைவி போகணும். பின்னாடி வனமுனா கணவன் போகணும், கடைக்கு போனா பின்னாடி போனாடின்னு சொல்லல. கணவன் போகும் இது எங்க தெரிவிக்கிறார்? இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவா பிரதிச்சேனாம் பத்ரந்தே பானின்ஷ பாலனகாம்னு அப்படின்னு தெரிவிக்கிறார். யாரு இது சொல்றது? யாரு சொல்றாரு? குரு சொல்லுகிறார். மாமனார். யாருடைய மாமனார்? ராமனுடைய மாமனார். அவர் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே சகதர்மச்சாரிணின்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கொண்ணு வியாபியமும் வியாபகம் ஒன்றுக்கொண்டு இரண்டு ஒன்றாகத்தான் வரும். எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கும். ஆக எங்கெங்கெல்லாம் புகை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கின்ற அவசியம் கிடையாது அப்படி தெரிவித்தார். இது அனுமானத்தால வருது. இப்ப அதுக்கப்புறம் பட்சம் சாத்தியம் ஹேத்துன்னு இருக்கு. இப்ப நம்ம அங்கே பார்த்துட்டோம். பிரமித்தின்னா என்ன? பிரமித்தினா அனுமதி. அனுமதினா என்ன? வியாபியம்னா என்ன? வியாபகம்னா என்ன? வியாப்தினா என்ன? அனுமானம்னா என்ன? அங்கே பார்த்துட்டோம். மறுபடியும் சொல்றேன். வியாப்தி எங்க நிறைந்திருக்கக்கூடிய தன்மை, வியாபகம் நிறைய இருக்கக்கூடிய தன்மை, வியாபியம் சிறியதான தன்மை. அப்ப நிறைய இருக்கக்கூடிய தன்மை நெருப்பு, சிறியதாக இருக்கக்கூடிய தன்மை வியாபியம். அனுமதி என்பது ஞானம், அனுமானம் என்பது எந்த ஒன்றை நம்ம ஸ்தாபிக்கிறோமோ அதுக்கு அனுமானம்னு பேரு. வியாப்தின்னா எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதுல ஒண்ணு தெரிவிக்கிறார். பட்சம் சாத்தியம் ஹேத்துன்னு. அனுமானத்துக்கு இந்த மூணு இருக்கணும். இந்த மூணும் இருந்தா தான் அனுமானிக்க முடியும். பட்சம் சாத்தியம் ஹேத்துன்னு. இதுக்கு மேல இன்னொரு ரெண்டு எடுத்துக்கார் சுவாமி. என்ன சுவாமி நிறைய சொல்லிட்டே இருக்கேன்னா இன்னும் நிறைய சொல்ல போறேன். ஒன்னும்
சமம்னா கொஞ்சம் நல்லா கேட்டேன்னா ஒரு சமமே இருக்காது. அதுக்கு மேல உபமானம்னு ஒண்ணு, ஸ்வபட்சம்னு ஒண்ணு, விபட்சம்னு ஒண்ணு, பிரதிபட்சம்னு ஒண்ணு. மறுபடியும் சொல்றேன், சாத்தியம், பட்சம், ஹேது, உபமானம், ஸ்வபட்சம், விபட்சம், பிரதிபட்சம், இத்தனையும் தெரிஞ்சுக்கணும். பிரியத்காசனம் ஒண்ணு கட்டம் இல்லை. இப்ப மலையில புகை இருக்கணும், அதாவது சாத்தியம்னா எது? எதில் சாதிக்கப்படுகிறதோ அது சாத்தியம். சாத்தியம் எதில் சாதிக்கப்படுகிறதோ அது சாத்தியம். பட்சம்னா மலையில் தான் நெருப்ப சாதிக்கிறோமோனோ, அப்ப அதுதான் சாத்தியம். அப்ப அப்ப அந்த மலைதான் பட்சம். அப்ப நெருப்பு சாத்தியம், மலைதான் பட்சம். எது சாதிக்கப்படுகிறதோ அது சாத்தியம். எதில் சாதிக்கப்படுகிறதோ அது பட்சம். எது நல்லா புரிஞ்சுக்கோ, எது சாதிக்கப்படுகிறதோ அது சாத்தியம், எதில் சாதிக்கப்படுகிறதோ அது பட்சம். எதுல சாதிக்கிறோம்? மலையில தான் சாதிக்கிறோம். அப்ப எது சாதிக்கப்படுகிறது? நெருப்பு. அப்ப நெருப்பு சாத்தியம், மலை பட்சம். எந்த காரணத்தை கொண்டு சாதிக்கிறோமோ அது ஹேத்துன்னு பேரு. இது ஸ்ரீபாஷத்தில் நிறைய வரும். பட்சம் சாத்தியம் ஹேத்து. இது நன்னா ஒழுங்கா இருந்தா தான் அனுமானமே ஸ்தாபிக்க முடியும். பட்சம்னா மலைதான் பட்சம், சாத்தியம்னா நெருப்பு, அது ஹேத்துன்னா என்னது? எது காரணம்? புகை. இது மூணு வச்சுக்கிறோமோனோ இதைத்தான் தெரிவிக்கிறார்கள். பட்சம், சாத்தியம், ஹேத்து. எந்த காரணத்தை கொண்டு சாதிக்கிறோமோ அது ஹேத்து. ஏத்து ஏத்துன்னு சொல்வா. அதே போல லிங்கம்னு சொல்வா. லிங்கம்னு அடையாளம். லிங்கம்னு எத்தையோ நினைக்காதீங்க. லிங்கம்னு சிவலிங்கம்னு சொன்னதா சிவனை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. சிவலிங்கம்னு சொன்னதா சிவனை குறிக்குமா தவிர லிங்கம் லிங்கம்னு சொன்னாலே அதற்கு அடையாளம்னு பேரு. ஏன் சுவாமி சிவனுக்கு அடையாளம் தான் சொல்லணும்? ஆமா, ஏன்னா அவருக்கு முதல்ல அவருக்கு அடையாளம் தான் கொடுக்குறார். அவருக்கு உருவ வழிபாடு கிடையாது. உருவத்தோடு சிங்கத்தை சேவிப்பார், சிவனை சேவிப்பாராம், சேவிக்க தெரியாது. அவருக்கு அடையாளமாக ஒரு லிங்கம், அந்த லிங்கத்தை தான் கொடுக்குறார் இல்லையா? இங்க இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பட்சம், விபட்சம், பிரதிபட்சம் அப்படின்னு சொல்ற, ஸ்வபட்சம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த லிங்கம். ரெண்டாவது லிங்கம் என்றோ சாதனம்னு கூட சொல்லுவாங்க. அடையாளத்தை சாதனம்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஹேத்து தான் புகை. புகை தான் ஹேத்து. புகை இருக்கவே தான் சாதிக்கப்படுகிறது. புகை இருக்கவே தான் நெருப்பு இருக்குன்னு சொல்றோமோ. அப்படி இருக்கச்சே எங்க சாதிக்கிறோம்? பட்சமாகிற மலையில் ஏதுவான பகையை நெருப்பான சாதிப்பை சாதிக்கிறேன். நல்லா பண்ணுங்க. அதாவது புகையிலிருந்து இங்க ஹேத்து தான் புகை. அந்த புகை இருக்கவே தான் சாதிக்க முடியாது, ஸ்தாபிக்க முடியாது. அப்ப பட்சமாகிற மலையை சாத்தியம் என்கிற நெருப்பு புகை என்கிற ஏத்துவை கொண்டு சாதிக்கிறேன், நான் ஸ்தாபிக்கிறேன் தெரிவிக்கிறான் இல்லையா? இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, என்ன ஏற்கனவே நான் புகையை பார்த்திருக்கேனே, மடப்பல்ல ஏற்கனவே புகையை பார்த்திருக்கேன். புகையை பார்த்தபடியாலே ஓ இந்த இடத்துல அங்க புகை இருக்கிறபடியால நெருப்பு இருந்தாகணும் அப்படின்னு சொல்றோம். ஆஹா, இப்ப அந்த இடத்துல விட்டுருவோம். இப்ப மடப்பள்ளி விஷயத்துக்கு விடணும். மலை என்பது பட்சம், புகை என்பது கேது, நெருப்பு என்பது சாத்தியம் பார்த்தோமோ. அதை விட்டுருங்க, மடப்பள்ளிக்கு வருவோம். இப்ப மடப்பள்ளியில என்பது பட்சம், தனிகைதான் சாத்தியம். ஏத்து என்னது? ஏத்துனது வாசனை. மடப்பள்ளி போறோம், சில சடங்குகள்லாம் பண்ணா வடப்பள்ளி போறோம், உள்ளுக்குள்ள போகும்போதே மடப்பள்ளி முன்னாடி இருக்கும். மடப்பள்ளி முன்னாடி இருக்கணும். முன்னாடி இருக்கணும்னு அஞ்சு முறையில் இருக்கணும்னோ அந்த மாதிரி இருந்தாலே என்ன ஆகும்னா, உள்ள நுழையச்சே அந்த மடப்பள்ளி வாசனை வந்துட்டு இருக்கும். சுவாமி இன்னைக்கு சக்கரங்கள் போட்டிருக்கு, இன்னைக்கு புளியோதரை போட்டிருக்கேன்னு அந்த வாசனை என்னது? அந்த வாசனை என்னவா இருந்தது? அதுதான் ஏத்து, ஏத்து வாசனை. அப்ப மடப்பள்ளி என்பது பட்சம், என்ன தலிகையோ அதுதான் சாத்தியம். அந்த வாசனையை வைத்துக் கொண்டு ஓ புளியாரம் பண்ணிட்டு இருக்கா, சக்கரபங்கம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோமோ, அதான் தெரியும். அப்ப வாசனை வைத்துக் கொண்டு ஏத்து சொல்லி ஆகணும். ஆக அனுமானம் நம்ம வாழ்க்கையிலே உண்டு சுவாமி. ஒண்ணு வேண்டாம், இதுவும் வேண்டாம், பிரியத்துக்காக சொல்றேன். நீங்க காஞ்சிபுரம் போன இல்லைன்னா திருவல்லிக்கேணி வந்தா கூட, நீங்க அங்க மாடுவையில ஒரு ஆத்துல இருக்குன்னு வச்சிருக்கோம்,
ஒரு திருமாளிகள் இருக்கேன்னா பெருமாள் புறப்பாடு ஆயிட்டாரா இல்லையான்னு அனுமானத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா முதல்ல டோல் அடிப்பா, காஞ்சிபுரம் வெடி வெடி பெரிய வெடி சத்தம், வெடி சத்தம் வந்துனாலே பெருமாள் புறப்பாடு ஆறார் அப்படின்றார். சுவாமி நீங்க பார்க்கவே இல்லையா சுவாமி, பெருமாள் புறப்பட்டாருன்னா அதுதான் அனுமானம். இந்த அனுமானம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கு. நாம் அதை இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலே நன்னாவே இருக்கு இந்த அனுமானம் இருக்குது இல்லையா. ஆனால் அந்த அனுமானத்துக்கு பிரத்யட்சம் இருந்தாகணும். பிரத்யட்சம் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆக எதில் சாதிக்கிறோமோ அது பட்சம், எதை சாதிக்கிறோமோ அது சாத்தியம், எதை வைத்துக் கொண்டு சாதிக்கிறோமோ அது ஏற்று. அப்ப பட்சம் வேணும், ஏத்து வேணும், சாத்தியம் வேணும். இந்த மூன்றும் இருந்தா தான் அனுமானத்தை நம்ம ஸ்தாபிக்க முடியும். இப்ப மறுபடியும் சொல்றேன், எதில் சாதிக்கிறோமோ அது பட்சம். இந்த பட்சம்னா மலைதான் பட்சம். அதே போல எதை சாதிக்கிறோம், நெருப்பை சாதிக்கிறோமோ அதுதான் சாத்தியம்னு பேரு. எதை வைத்துக் கொண்டு ஸ்தாபிக்கிறோம், புகையை வைத்துக் கொண்டு சாதிக்கிறோமோ அதான் ஹேத்துன்னு பேரு. இந்த மூணு சப்தங்கள் முக்கியம் அனுமானுக்கு. எதிலே, எதை, எதனால், இந்த மூணு சப்தம் தான். எதிலே பட்சம், எதை சாத்தியம், எதனால் ஏற்று. ரொம்ப சிரமமே இல்லை. சப்தங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி தெரியுமே தவிர எதனால், எதை, எதிலே இப்படி வச்சுக்கோ. எதிலே, எதை, எதனால். எதிலே என்றால் பட்சம்னு பேரு, எதை என்று சொன்னால் சாத்தியம்னு பேரு, எதனால் என்று சொன்னால் அதுதான் ஹேத்து. ஹேத்துன்னா காரணம், காரணம்னு பேரு. அப்ப எதிரே வந்து தெரிவிக்கிறீங்களா, அதனால ஏற்கனவே நாம் அடப்பல்ல பார்த்திருக்கிறபடியாக இதெல்லாம் சரி. இப்ப பட்சம் என்பது மலை. இப்ப ஸ்வபட்சம்னா என்ன, விபட்சம்னா என்ன, பிரதிபட்சம்னா என்னன்னு பார்ப்போம். பட்சம் என்பது மலை, ஸ்வபட்சம்னா மலையில பார்த்தோம். என்ன பார்த்தோம், பர்வத்தகா வங்கிமான் தூமாதுன்னு மலையை பார்த்தோம். மலையை பார்த்தோன்னா புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னு சொல்ற மோனம். இப்ப அதே போல இன்னொன்னு பார்க்கணும், அந்த ஸ்வபட்சம்னு பேரு. அந்த மலையை போல இன்னொன்னு இருக்கா சுவாமினா இருக்கு. மடப்பள்ளி பார்த்திருக்கேனே, மடப்பள்ளியில கேஸ் அடுப்புன்னா அடியஎனக்கு தெரியாது. மடப்பள்ளின்னு சொன்னா கட்டடுப்பு தான் நீ சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த கட்டடுப்பு இருக்கணும், அந்த மடப்பள்ளி இருக்கு இல்லையா, அந்த மடப்பள்ளிய பக்கம் பார்த்திருக்கணும். அப்ப அந்த மலையை போல இந்த மடப்பள்ளி, அங்க வந்து புகையை போல இங்க வாசனை. அதே போல அங்க இருக்கக்கூடிய எதை ஸ்தாபிக்கிறோம், இங்க ஏதோ பிரசாதத்தை ஸ்தாபிக்கிறோம், அங்க நெருப்பை ஸ்தாபிக்கிறோமோ. அப்ப இதுக்குதான் ஸ்வபட்சம்னு பேரு. அங்க பட்சம் எப்படி இருக்கோ அதை போல இருக்கக்கூடிய தன்மைக்கு ஸ்வபட்சம்னு பேரு. ஆக மலையில பகை இருக்கு, நெருப்பு இருக்கு, மடப்பல்ல புகை இருக்கு, நெருப்பு இருக்கு. இந்த பட்சத்தாலே இந்த பட்சம் இருக்கணும், அதனால அதுக்கு ஸ்வபட்சம்னு பேரு. அதுல இருக்கிற போல இதுல இருக்கணும், அதுக்கு அதை போல இது, அதான் ஸ்வபட்சம். அதை போல இதுன்னு சொல்றதுதான் ஸ்வபட்சம்னு பேரு. விபட்சம்னா என்ன சுவாமி, விபட்சம்னா மாறுபட்டது. விபட்சம்னா மாறுபட்டது. விபட்சம் என்னன்னா புரியத்துக்காக சொன்னேன். இப்ப திருவல்லிக்கேணி போனேன், அங்க கைரவரி புஷ்கரணி, கைரவரி புஷ்கரணிய புகை வந்துட்டு இருக்கு சுவாமி, நெருப்பு இருக்கு சுவாமி. அதுல வந்து அது கைரவணி புஷ்கரணி சுவாமின்னா அங்க நெருப்பும் கிடையாது, புகையும் கிடையாது. நெருப்பும் கிடையாது, புகையும் கிடையாது. புகை பார்க்க முடியுமா சுவாமி, நீங்க சொன்னே சுவாமின்னா மலையில தான் சொன்னேன், மலையில தான் சொன்னேனே தவிர இங்க சொல்லல. கைரவரி புஷ்கரணியில நெருப்பு இருக்குமா இருக்காது, புகை இருக்குமா இருக்காது. இதற்குத்தான் விபட்சம்னு பேர். ஸ்வபட்சம்னா அங்க இருக்கிறப்ப மலையில இருக்கிறப்போல இருந்தா அதுக்கு ஸ்வபட்சம்னு பேரு. மலையில இருப்பதற்கு எதிர்த்தட்டாக இருந்தால் அதுக்கு விபட்சம்னு பேரு. அப்ப எதிர்த்தட்டாக இருக்கும், குளத்துல நெருப்பு இருக்குமா இருக்காது, புகை வருமா வராது. அதனால புகையோ நெருப்போ இல்லாதபடியால இந்த இடத்தில் வியாப்தியை சொல்ல முடியாது. இதற்கு விபட்சம்னு பேரு. எந்த இடத்துல சொல்ல முடியுமோ அது ஸ்வபட்சம்னு பேரு. இப்ப நாம் எடுத்துக்கொண்ட பட்சம் எதுவோ அதுக்கு பட்சம்னு பேரு. ஆக பட்சம், ஸ்வபட்சம், விபட்சம் எடுத்து. அதுக்கு அடுத்தது வியாப்தி, வியாபக, வியாபகம், வியாபியம் இருக்கு இல்லையா. இப்ப இதெல்லாம் பார்த்துக்கணும்.
இத்தட்டுல பட்சம் என்ன, ஸ்வபட்சம் என்ன, விபட்சம் என்ன, வியாப்தி என்ன, வியாபகம் என்ன, வியாப்தியம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமே அனுமானத்தை சொல்ல போறார். அனுமானத்தை சொல்ல போறாருன்னா இது வரைக்கும் அவதாரிகை தான் எடுத்திருக்காரு. அனுமானம் சொல்ல போறார். இப்ப சீனிவாசாரி சுவாமி அனுமானத்தை நமக்கு சொல்றார். அவரு ஒரு அனுமானம் பண்ணியிருக்காரு. என்ன அனுமானம்னா, நாம பிரத்யட்சத்தெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டோம், பிரத்யட்சத்தெல்லாம் நல்லா செவிச்சிட்டோம், பிரத்யட்சம் நல்லா தெரிஞ்சுட்டோம்னு அவர் அனுமானிக்கிறார். அவர் அனுமானிச்சுட்டு பிரத்யட்சம் முடிஞ்சிருச்சு, இப்ப அனுமானத்துக்கு வர்றார். அப்பன்னா அனுமானத்துக்கு வர்றச்சு இந்த அக்னிக்கு வியாபியம்னு பேரு. அந்த வியாபியம் தான் தூமம். தூமத்துக்கு வியாபகம்னு பேரு. எதுன்னா அக்னி வியாபகம். எங்கும் நிறைய இருக்கக்கூடியது வியாபகம் இருக்கு இல்லையா, இந்த வியாபக அக்னி. அது எதெல்லாம் குறைவா இருக்கிறோமோ அதுக்கெல்லாம் வியாபியம், எதெல்லாம் நிறைவா இருக்கோ அதெல்லாம் வியாபியம். அப்ப குறைவான இடத்துல இருக்கு வியாபியம் ஆயிடுச்சு. வியாப்தி எப்படி சொல்றாருன்னா பார்ப்போம். எதை விட்டு பிரியாம இருக்கணும் அதுக்கு வியாபியம்னு பேரு. எதை விட்டு, புகை நெருப்பை விட்டு பிரியுமா? பிரியவே பிரியாது. வியாபியம். எது புகையை எதை என்றால் நெருப்பை விட்டு பிரியாம இருக்கும், அது வியாபியம்னு பேரு. நெருப்பை விட்டு பிரியவே பிரியாது புகை. ஆனா புகையை விட்டு நெருப்பு பிரியும். கொஞ்சம் இது அப்படியே திரும்பி போட்டா, அதே போல புகையை விட்டு நெருப்பு பிரியாது அப்படின்னு சொல்லப்படாது. புகையில்லாத நெருப்பு உண்டு, ஆனா புகையில்லாத நெருப்பு உண்டு. ஆனா இந்த வரணும், புகை இருக்கு நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நெருப்பு இருக்கு புகை இல்லைன்னு சொல்லலாம். என்ன புரிஞ்சுக்கோ, நெருப்பு இருக்கு புகை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் புகை உண்டு நெருப்பு இல்லை சொல்ல முடியாது. நெருப்பு கட்டாயம் இருக்கும். நெருப்பு இருக்கு புகை இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்குதான் அயப்பிண்டம்னு சொன்னேன். அயப்பிண்டம் என்னது? நம்ம சொல்ற மாதிரி இரும்பு துண்டு நன்னா காட்சியாச்சுன்னா அதுல புகை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதான் தெரிவிக்கிறேன். ஆக புகை இல்லாமல் இருப்பது உண்டு, ஆனால் புகைதான் நெருப்பை விட்டு பிரியாமல் இருக்கும். நெருப்பு புகை விட்டு பிரியாமல் இருக்கும் சொல்லப்படாது. புகைதான் நெருப்பை விட்டு பிரியார்கள். அதனால் புகை என்றது ஒரு குறைதான், சிறியது. நெருப்பு தான் நிறைய இருக்கு, புகை குறைச்சலா இருக்கு. அப்ப நெருப்பு தான் பெரியது. பெரியது சிறியதுன்னா அளவை வைத்துக் கொண்டு சொல்லல. இது நிறைய இடத்துல இருக்கு நெருப்பு. புகை இல்லாம இருக்கக்கூடிய நெருப்பு உண்டு. ஆனா புகை இருந்தும் நெருப்பு இல்லாம இருக்கக்கூடிய தன்மை கிடையவே கிடையாது. அதனால புகை இருந்தாலும் நெருப்பு உண்டு, நெருப்பு இருந்து புகை இருக்கின்ற அவசியம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இதுதான் அனுமானம். சரி, அதாவது இந்த மலையில் நெருப்பு இருக்குங்கிற ஞானம் அடியனுக்கு ஏற்படுறது இல்லையா? அது எதனால ஏற்படுது? புகை இருக்கிறபடியால் வந்து சொன்னோம். இப்ப அனுமானத்துக்கு ஏற்படுது அனுமதி. ஆனால் அனுமானத்தில் இரண்டும் பிரியாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். வியாப்தியும் வியாபகத்துவம் பிரியாமல் பார்த்திருக்கணும். இப்பினும் நெருப்பை மட்டும் பார்த்து புகை இருக்குதுன்னு அனுமானிக்க முடியாது. நெருப்பை மட்டும் பார்த்து புகை இருக்குன்னு அனுமானிக்க முடியும்னா அனுமானிக்க முடியாது. ஏன்னா புகையில்லாத நெருப்பும் உண்டு. சரி, ஏன்னா வியாபிய வியாபகம் மாறி போயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்குமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் என்ற வியாப்தி சொன்னீர்கள். அப்பதானே நான் புகையை வைத்துக் கொண்டு நெருப்பை ஸ்தாபிக்கலாம்னா, ஆனா இதை திருப்பி போடணும். புகையை வைத்துக் கொண்டு நெருப்பை ஸ்தாபிக்கலாம், நெருப்பை வைத்துக் கொண்டு புகையை ஸ்தாபிக்க முடியும்னா ஸ்தாபிக்க முடியாது. புகையை வைத்துக் கொண்டு நெருப்பை ஸ்தாபிக்கலாம், நெருப்பை வைத்துக் கொண்டு புகையை ஸ்தாபிக்க முடியல. அதான் எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்க வேண்டாம். ஆக நெருப்பை ஓர் ஹேத்துவாக கொண்டு சாத்தியமாக புகையை வைத்துக் கொள்ள முடியாது. என்ன பண்ணுங்க, நெருப்பு இருக்கு சுவாமி அதனால புகை சொல்ல முடியாது. புகை இருக்கு சுவாமி அதனால் நெருப்பு சொல்லலாம். அது ஏன் திருப்பி திருப்பி இதை 10 தடவை சொல்றேன்னா, இங்கனால நம்ம தனையே தவறு பண்ணுவோம். என்னன்னா, எது போல புகை இருக்கிறபடியால நெருப்பு இருக்குன்னு நான் ஸ்தாபிக்கிறேனோ, அதே நெருப்பு இருக்கிறபடியா புகை இருக்குன்னு நான் ஸ்தாபிக்கலாம்னா அப்படி ஸ்தாபிக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்தாபிக்க முடியாது. ஏன்னா புகையில்லாத நெருப்பும் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக எங்கெங்கெல்லாம் புகை இருக்க வேண்டாம். ஆக நெருப்பை ஒரு ஏதுவாக கொண்டு
சாத்தியமாக புகையை வைத்துக் கொள்ள முடியாது. நெருப்பை சாத்தியமாக வைக்கலாம், புகையை ஏதுவாக வைக்கலாம். ஆனால் நெருப்பை ஏதுவாக கொண்டு சாத்தியமாக புகையை கொள்ள முடியாது. ஏன்னா இரும்பு பிண்டத்தில் நெருப்பு இருக்கு, ஆனால் பகை இருக்காது. ஆக வியாக்கியத்தை கொண்டு வியாபகத்தை சாதிக்கலாமே தவிர வியாபகத்தை மாற்றி வைத்துக் கொண்டு வியாக்கியத்தை சாதிக்க முடியாது. அப்படின்னா வியாக்கிய வியாபகம், வியாபகம் என்பது நெருப்பு, வியாக்கியம் என்பது புகை. புகையை வைத்துக் கொண்டு நெருப்பை சாதிக்கலாமே தவிர நெருப்பை வைத்துக் கொண்டு புகையை சாதிக்க முடியாது சொன்னார்கள். சரி, இப்ப இது என்ன ஆச்சரியம்னா, இது இத்தனையும் நம்ம தினமும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது இத்தனையும் நம்ம தினமும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஹேது இந்த மலையில் இருக்குன்னா இதுக்கு லிங்க பராமர்சின்னு பேர். சுவாமி அப்படியே எடுத்திருக்காரு, லிங்க பராமர்சி. லிங்க பராமர்சி அதாவது புகை மலையில் இருக்குன்னா அது அதுதானே அடையாளம், புகை தானே அடையாளம். இதுக்கு லிங்க பராமர்சம் பேர். இந்த மலை புகையை உடையது என்கிற ஞான வர்ணம், அதுதான் லிங்க பராமர்சம். எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு என்கிற ஞானம் வரணுமோனோ. ஆக ஸ்வபக்ஷ ஞானம், லிங்க பராமர்சம், இதை வைத்துக் கொண்டுதான் அனுமானம் என்ற கருவியாலே இந்த மலை நெருப்போடு கூடியது அனுமதி ஏற்படுகிறது. அனுமதின ஞானம் என்ன ஞானம் என்றது? ஸ்வபக்ஷ ஞானம். பக்ஷம் என்றது மலை. அந்த மலை ஒரு அடையாளத்தை கொண்டு, என்ன அடையாளம்? வகைங்கிற அடையாளத்தை கொண்டு கொண்டு என்ன தெரியுது? நெருப்பு இருக்குன்னு ஒரு ஞானம் ஏற்படுறதுனோ அனுமதி. ஆக வியாப்தி என்றாலே ஒரு உபாதியை பற்றாமல், உபாதின்னா ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு பண்ணா அது வராது. காரணத்தை வைத்துக் கொண்டு வந்தா வராது. உபாதி வராமல் எப்போதும் அந்த தொடர்பு இருந்தால் வியாப்தி என்று சொல்லப்படுகிறது. உபாதின்னா என்னது? உபாதின்னா எங்கெங்கெல்லாம் புகையை பார்த்தோனோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, இது வியாப்தி. சரி, இதுவே இப்ப இந்த பட்சத்தில் சேத்துவை பார்த்த ஞானம் இந்த இரண்டையும் சேர்த்தபடியாலே ஆகவே இந்த இடத்தில் சாத்தியமாக நெருப்பு இருக்கிறது என்று முடிவுக்கு வரேன். இதில் உபாதியை நடுவே புகுத்தினால், உபாதின்னா என்னது? புரியத்துக்காக அது துட்டமா போயிடும், அது தப்பா போயிடும். உபாதின்னா என்ன புரியத்துக்காக? ஈரவிறகு இருக்கிறபடியாலே புகையறதுன்னு சொன்னார். புரியத்துக்காக சொல்றேன். ஒரு சுவாமி என்ன சொன்னார்? சுவாமி அங்க புகையறதுன்னு சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க? நெருப்பு இருக்கிறபடியாலே புகையறதுன்னு சொன்னேன். ஈரவிறகு இருந்தாலும் புகையுமே அப்படின்னு தோணும். இப்ப ஈரக விறகு இருந்தா புகையும் வந்து தோணும். இப்ப இரும்பு அயப்பெண்ணை இருக்கணும், அது ஈரவிறகு இல்லையே, அது ஈரவிறகு இல்லையே. ஈரவிறகு இருந்தால் பகையும். இப்ப உபாதி, இது உபாதின்னா எத்தையோ நடுவில் கொண்டு வந்து புகுத்துறான்னு அர்த்தம். எதை புகுத்துறா? நாம ஒரு ஹேத்து வச்சுட்டு இருக்கோம், ஒரு சாத்தியம் வச்சுட்டு இருக்கோம், ஒரு பட்சத்தை வச்சுட்டு இருக்கோம். இந்த பட்சத்துக்குள்ள இந்த உபாதி இந்த காரணத்தினால் இது அப்படின்னு வந்து விட்டோம்னா அது தப்பா போயிடும். இங்க என்ன காரணம் எடுக்கிறார்? அது ஈரவிறகு, ஈரவிறகு ஆனபடியாலே புகையும்னு அப்படி சொல்லியாச்சுன்னா இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப அயப்பிண்டம் இருக்கணும், இரும்பு பிண்டம். அந்த இரும்பு பிண்டத்துல புகை இல்லையே, அப்ப ஈரவிறகு ஆனபடியால் புகையும் சொல்ல முடியுமான்னா சம்பந்தமே இல்லையே. அயப்பிண்டத்துக்கும் ஈரவிறகுக்கும் சம்பந்தமே இல்லையே. அதனாலதான் ஒரு உபாதியை வைத்துக் கொண்டு வியாப்தியை சொல்ல போனா தோஷம் வரும். அப்பனா ஈரவிறகுன்னு நடுவு சேர்க்கப்படாது. பட்சம் இருக்கணும், சாத்தியம் இருக்கணும், கேத்து இருக்கணும், அப்படின்னா மலை இருக்கணும். அந்த மலையில புகையை பார்க்கணும், பார்த்தபடியாலே நான் நெருப்பு இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதானே தவிர இல்ல ஈரவிறகு இருக்குன்னு சேர்த்தாச்சுன்னா அப்ப அதே காரணத்தை கொண்டு வந்து நாம் அயப்பிண்டம் என்று சொல்லக்கூடிய இரும்பு துண்டிலே, நன்னா காய்ச்சின இரும்பு துண்டிலே ஈரவிறகுன்றது சேருமான சேராது, சம்பந்தமே கிடையாதுனோ. அதனால அந்த வியாப்தி சேர முடியாது. அதனால என்ன, உபாதி வந்தாலே அது தப்பா போயிடும், அனுமானம் தப்பா போயிடும். உபாதினா என்ன அர்த்தம்? குறுக்க எதையா சேர்த்தாச்சுன்னா அனுமானம் தப்பா போயிடும் தெரிவிக்கிறார். இப்ப இந்த வியாப்தி இருக்கணும், வியாப்தியை ரெண்டு வகையா பிரிக்கிறார், ஆச்சரியமா எடுக்கிறார். ரெண்டு வகையா பிரிக்கிறார். ஒண்ணு பாவ வியாப்தி, இரண்டாவது அபாவ வியாப்தி. பாவ வியாப்தி,
அபாவ வியாப்தி, அதாவது இல்லைன்னா இப்படி சொல்லலாமே, அன்வய வியாப்தி வெதிரேக வியாப்தின்னு சொல்லலாம். இப்படி சொன்னா கொஞ்சம் நல்லா புரியும். பாவ வியாப்தி அபாவ வியாப்தின்னு சொல்றது போல அன்வய வியாப்தி வெதிரேக வியாப்தி. அன்வயம் வெத்திரேகன்னா என்னது புரியத்துக்கா சொன்னேன். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் ஞாதயாம் மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம், இது அன்வயம். வெற்றிரேகம் என்னது? அஸ்மத் குரு சமாரம்பாம் இதிரேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம், இது வெற்றிரேகம். அப்ப மேலிருந்து கீழே சொல்றது, கீழிருந்து மேல போறது, இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன். அன்வய வெற்றிரேகம்னா ஒரு சுவாமி வித்வான், ஒரு சுவாமி வித்வான். அந்த வித்வான்னு சொன்னா சுவாமி இவர் வித்வான் சுவாமி இந்த ஊர்ல அப்படின்னு சொன்னா அது அன்வயம். இவரை தவிர மற்ற யாரும் வித்வான் கிடையாதுன்னு சொன்னா அது வெற்றிரேகன்னு பேர். இவரை தவிர மற்ற யாரும் கிடையாதுன்னு சொன்னா அது வெற்றிரேகன்னு பேர். அப்ப வெற்றிரேகத்திலையும் சொல்லணும், அன்வயத்திலையும் சொல்லணும். ஏன்னா சுவாமி இவர் இதெல்லாம் பண்ணக்கூடியவர், பெரிய வித்வானா இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் வித்யானம் இருக்கலாம் சுவாமி, இவரும் வித்யானம் இருக்காரு அப்படின்னா இவரை தவிர மற்றொரு வித்வான் கிடையாது, அதுதான் வெற்றிரேகம். இவர் வித்வான், அது அன்வயம்னு பேர். அப்ப அன்வயம் வெற்றிரேகம் இருக்கணும். இப்ப பல விஷயத்துல அன்வயத்தை சொல்லிட்டு கூடவே வெற்றிரேகத்தில் சொன்னோம். அப்படி சொன்னாதான் நன்னா அரக்கு வைத்து நன்னா சீல் வைத்தா போல நன்னா அந்த ஸ்தாபிக்கப்படுறது. இல்லைன்னா அதை நன்னா திறந்து வேற ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அப்ப அன்வயத்திலையும் சொல்லணும், வெற்றிரேகத்திலையும் சொல்லணும், ரெண்டுத்தையும் சொல்லணும். போனோம் அரக்கு வைத்தார் போல முடிக்கிறோம் இல்லையா? பிரியத்துக்காக சொன்னேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பிரகலாதன் இரண்யகசிபு கேட்கிறான், தகப்பனார் பகவான் இருக்கானா? எங்கு மூலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் படைப்ப பகவான் இருக்காருன்னு கேட்கிறார். அப்ப என்ன சொல்றான்? இங்க இருக்கான், இங்க இருக்கான், அங்க இருக்கான், அங்க இருக்கான், ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டே இருந்தா எத்தனை தான் சொல்றது? இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் அன்வயம் பேரு. வெற்றிரேகன் எங்குமுடன் கண்ணன், எங்குமுடன் கண்ணன். அப்ப வெற்றிரேகத்தில் சொல்ல ஆரம்பிச்சாரணும். அப்ப வெற்றிரேகத்தில் சொல்ல ஏன்னா ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்கணும். இரண்டு கட்சிப்பு இங்க இருக்கானா, அங்க இருக்கானா, அங்க இருக்கானா, தூரிலும் உடன் துரும்பிலும் உடன் சொல்ல 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 எங்கு மூலம் சொல்லணும். இந்த மாதிரி ஆழ்வார் பாசனம் வித்தியாசம் இருக்கே. ஆழ்வார் சாதனைக்கு பல விஷயத்தை இந்த மாதிரி பார்க்கணும். முதல ஆழ்வார் 3 பேர் இருக்கா இல்லையா? அவ பகவான் தான் பரதேவதன் பாடினான். அன்பேதகளியாய் வையந்தகளியாய் திருக்கண்டேன், பகவான் தான் பரதேவதன் பாடினா. பாடின உடனே இது அன்வயம். பரதேவதை சிவன் நாராயண பரதேவதை அப்படின்னு பாடிட்டார். முதல் திருவந்தாது என்ன, 2ஆம் திருவந்தாது என்ன, 3ஆம் திருவந்தாது என்ன, மூணு திருவந்தாதியாலே 3 ஆழ்வார்கள் பகவான் பரதேவத்தில் ஸ்தாபித்தார். ஸ்தாபித்த உடனே 4வது ஆழ்வாராக திருவேசி ஆழ்வார் யோசித்தார். என்ன யோசித்தார்? அவர் அன்வயத்தை சொல்லிட்டார், பகவான் பரதேவதன்னு. பகவானை தவிர மற்றொருத்தர் பரதேவதை கிடையாதுன்னு சொல்ல போனா அதுதான் வெற்றிரேகம். அவர் என்ன பண்ணார்? இவரை தவிர பிரம்மமே கிடையாது என்றார். இவரை தவிர பிரம்மம் கிடையாது. இவருக்கு திருமேசி ஆழ்வாருக்கு உரையிலிடாதவர்னு பேரு. திருமேசி ஆழ்வாருக்கு உரையிலிடாதவர்னு பேரு. அந்த உரையில் இடாதவர் இருக்கிறபடியாலே அவர் என்ன சொன்னார்? நம் கண்ணன் கண் என்று 3 பேரும் சொன்னார். நம் கண்ணன் கண் அப்படின்னு எந்த 3 பேர்? வைகை ஆழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, இந்த 3 பேரும் நம் கண்ணன் கண் சொன்னா. ஆனா திருமேசி ஆழ்வார் இருந்தார், நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே அப்படின்னு. திருமேசி ஆழ்வார் என்ன பண்ணார்? அல்லது இல்லையோர் கண்ணே, நம் கண்ணன் கண்ணுன்னு முதலாழ்வார் சொன்னார். அப்ப நம்முடைய கண்ணன் தான் கண், அவன் தான் ரட்சகன் அப்படின்னு சொன்னார். அவனை தவிர மற்றொரு ரட்சகன் கிடையாது அப்படின்னு திருமேசி ஆழ்வார் சொன்னார். ஆனா இந்த பாட்டு அடியர் எடுத்த பாட்டு திருமேசி ஆழ்வார் பாட்டு இல்லை, இது நம்மாழ்வார் வாசம். நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணன் திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் என்னின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணுவெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணன். ஆனா இப்ப நம் கண்ணன் கண்ணுன்னு முதலாழ்வார் சொன்னார், அல்லது இல்லையோர் கண்ணேன்னு திருமேசி ஆழ்வார் சொன்னார். நம்மாழ்வார் பார்த்தார், இவர் 5வது ஆழ்வார்.
முதல் 3 ஆழ்வார் முதல் ஆழ்வார்கள், 4ஆம் ஆழ்வார் திருமீசி ஆழ்வார், 5ஆம் ஆழ்வார் நம்மாழ்வார். அவர் பார்த்தார், முதல் ஆழ்வார் சொன்னதையும் சேர்த்துட்டார், திருமீசி ஆழ்வார் சொன்னதையும் சேர்த்தார். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணன் முன்னுமா முடிச்சிட்டார். நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே. அப்ப பகவானை தவிர சர்வேஸ்வரன் ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு தெரிவித்திருக்காரு இல்லையா? இப்ப இந்த 4 ஆழ்வாரையும் சேர்த்து சொன்னதை அம்மாழ்வார் அன்வயத்திலையும் சொல்றார், வெத்திரேகத்திலும் சொல்றார். அன்வயத்துல சொன்னது முதல் ஆழ்வார்கள், வெத்திரேகத்துல சொன்னது திருமேசி ஆழ்வார். அன்வயத்துல என்ன சொன்னார்? நம் கண்ணன் கண் என்று முதலாழ்வார்கள் சொன்னார். வெத்திரேகத்துல என்ன சொன்னார்? திருமேசி ஆழ்வார் அல்லது இல்லையோர் கண்ணன் வெத்திரேகத்தை சொன்னார். நம்மாழ்வார் பார்த்தார், இல்ல இல்ல இல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்துறேன், அன்வயமும் சொல்றேன் வெத்திரேகமும் சொல்றேன்னு, நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணன் முடிச்சார் இல்லையா? ஆக இதத்தான் தெரிகிறார், அன்வயம் வெத்திரேகம். இங்க 3வது கூட இருக்கு, அன்வய வெத்திரேகம்னு பேர். முதல்ல அன்வயம் நேர சொல்றது, வெத்திரேகம் இவரை தவிர மற்றொன்று கிடையாது சொல்றது. 3வது என்ன? அன்வய வெத்திரேகம்னா இவரை தவிர மற்றொன்று கிடையாதுன்னு நேர சொல்றாருன்னு அதுதான் தெரிவிக்கிறார். ஆக இப்ப நான் அனுமானத்துல அன்வயம் வெத்திரேகம் பார்ப்போம். அன்வயம்னா வெத்திரேகம் என்ன மாத்தணும்? இவர் தான் வித்வான் சொன்ன அன்வயம், இவரை தவிர வேறு ஒருத்தர் வித்வான் கிடையாதுன்னு சொன்னா வெத்திரேகம். இப்ப அன்வயம்னா பாவ வியாப்தி, அப்படின்னா இருப்பதை சொல்றது. ஆனால் அபாவ வியாப்தின்னா இல்லாதது சொல்றது, இல்லாதது சொல்றது. அதாவது இவரை தவிர மற்றொருத்தர் வித்வான் அல்ல என்று சொன்னால் இல்லாதது தானே, எதுவுமே இல்லையே. இவரை தவிர மற்றொருத்தர் வித்வான் இல்லைன்னு சொன்னா அது இல்லாதது தானே, இல்லாத சொல்றது, அதுதான் வெத்திரேகம். அதே போல எங்கெங்கெல்லாம் பகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பி இருக்கும், இது அன்வயம். நன்னா புரிஞ்சுங்க, எங்கெங்கெல்லாம் பகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பி இருக்கும், இது அன்வயம். ஆனால் வெத்திரேகம் சொல்லணும்னா திரும்ப நம் புத்தி என்ன பண்ணும்னா அன்வயத்தை அப்படியே திருப்ப சொல்லும். அன்வயத்தை எங்கெங்கெல்லாம் நெருப்பி இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்குன்னு சொல்ல வருமோ? இது எதிர்த்தா சொல்லு என்று கேட்டால் எங்கெங்கெல்லாம் நெருப்பி இருக்காதோ அங்கங்கெல்லாம் புகை இருக்காது என்று வரும். ஆனால் நெருப்பி இருக்கும் இடத்தில் எல்லாம் புகை இருக்கும்னு சொல்லவே இல்லை. என்ன பார்த்துக்கோ, சொல்லிருக்குமா? புகை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் புகை இருக்குன்னு சொல்லி இருக்கோம்னா சொல்லவே இல்லை. இருக்குன்ற அவசியம் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம், சொல்லலையா? அப்ப புகை இருக்கும் இடத்தில் தான் நெருப்பு இருக்கும் தான் சொல்லி உள்ளோம். அப்ப புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும் என்றுதான் அன்வயம். புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும்னு சொன்னா அன்வயம். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது என்று சொன்னால் வெற்றிரேக்கம். கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா அன்வய வெற்றிரேக்கத்தை நம்ம லோகத்துல சொல்ற மாதிரி சொல்லப்படாது. நம்ம என்ன சொன்னோம்? நெருப்பி பகை இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பு இருக்கும், இது அன்வயம். நெருப்பி இருக்கிற இடத்துல புகை இருக்கும், இது வெற்றிரேக்கம்னா கிடையாது. நெருப்பி இருக்கிற இடத்துல புகை இருக்குன்ற அவசியமே கிடையாது. அப்ப என்ன சொல்லணும்? என்ன சொன்னோம்? புகை இருக்கும் இடத்தில் தான் நெருப்பி இருக்கின்றது சொல்லிடணும். ஆனா புகை இருக்கிறது நெருப்பி இருக்கும் என்று சொன்னால் அன்வயம். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது. என்ன பண்ணும்? நெருப்பு இல்லாத புகை இல்லாது. ஏன்னா நெருப்பி இந்த பாருங்க, நெருப்பி இருக்கிற இடத்துல புகை இருக்கலாம், புகை இல்லாமலே இருக்கலாம். நல்லா பாருங்க, நெருப்பி இருக்கிற இடத்துல புகை இல்லை சொல்லலாம், நெருப்பி இருக்கிற இடத்துல புகை உண்டு என்று சொல்லலாம். ஆனா வெற்றிரேக்கம் இந்த ரெண்டுமே சொல்ல முடியாது. அப்ப வெற்றிரேக்கம் சொல்லணும்னா நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது என்று சொன்னாதான் வெற்றிரேக்கம். ஆனால் நெருப்பு இருந்தும் புகை இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. இரும்பு துண்டு இருக்கணும், அந்த இரும்பு துண்டை நல்லா காய்ச்சியாச்சு, நெருப்புல காய்ச்சியாச்சுன்னா அது நெருப்பு வருமா? இருக்கும். புகை இருக்குமா? புகை இல்லை. அதான் தெரியும். ஆக நெருப்பு இருந்து புகை இல்லாத இடம் உண்டு, புகை இருந்து நெருப்பில்லாத இடமே கிடையாது. புரியுறதும்? புகை இருந்து நெருப்பு இல்லாத இடமே கிடையாது, நெருப்பு இருந்து புகை இல்லாத இடம் உண்டு. ஆக இப்ப அன்வயம் வெற்றிரேகம் இதை பார்த்தோம். இப்ப அன்வய வியாப்தின்னா பகை இருக்கு, அன்வய வியாப்தி. அன்வய வியாப்தினா பகை இருக்கு, எங்கெங்கெல்லாம் பகை இருக்கோ அங்கங்கெல்லாம் சாத்தியம் இருக்கு. சாத்தியம் தான் நெருப்பு, அதாவது நெருப்பு இருக்கு.
இது அன்வய வியாப்தி. வெற்றிரேக வியாப்தி சுவாமி நிறைய சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி, அவ்வளவா எழுதி வச்சுக்க அடையல் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். உங்களை ரொம்ப ரொம்ப இழுக்க வேண்டாமே, ஏன்னா நம்ம நம்ம சப்த பிரமாணத்துக்கு போனா கொஞ்சம் நல்லா போயிடும். நமக்கு தெரியாத விஷயம் சொன்னா இருக்கும், இதெல்லாம் அனுமானமும் பிரத்யட்சமும் தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலே மனசு ஒவ்வாது. ஒவ்வாது மட்டுமல்ல, இதெல்லாம் எதுக்கு சுவாமி தேவையில்லைன்னு சப்த பிரமாணத்துக்கு தான் போறோம்னா அவரே நிறைய சொல்லியிருக்காரு. அப்படி அதை சுருக்கிதான் சொல்லிட்டு இருக்கேன். இது சொல்லணும்னா இப்ப அந்நிய வியாப்தி வெத்திர அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் பகை இருக்கோ அங்கங்கெல்லாம் சாத்தியம் இருக்கு, அதான் நெருப்பு இருக்கு. இது அந்நிய வியாப்தி. ஆனா வெதிரேக வியாப்தின்னா எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இல்லையோ அங்கங்கெல்லாம் ஹேத்து இருக்காது. சாத்தியம்னா எது? நெருப்பு. எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இல்லையோ அங்க ஹேத்து இருக்காது. சாத்தியம்னா அக்னி நெருப்பு. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் ஏத்தி இருக்காது, அதாவது புகை இருக்காது. அப்ப நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது, புகை இருந்தால் நெருப்பு இருக்கும். இது அன்வயம். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது, இது வெத்திரேக்கம். தெரியாது. இப்ப குளத்துல நெருப்பு இருக்கா? நெருப்பு இல்லையே சுவாமி, ஆனால் புகை இல்லை. இதெல்லாம் புகையோடு கூடியதோ அதெல்லாம் நெருப்போடு கூடியது. என்னவா எடுக்கிறார் மாதிரி நம்ம ஏதாவது தப்பி போயிடும்ன்றதுக்காக ஒரே திருப்பி திருப்பி எதெல்லாம் புகையோடு கூடியதோ அதெல்லாம் நெருப்போடு கூடியது. எங்கு நெருப்பு இருக்காதோ அந்த இடத்தில் பகை இருக்காது. எங்கு நெருப்பு இருக்காதோ அங்க புகை இருக்காது. ஆக அன்வயம் என்ன, வெத்திரேகம் என்ன, வியாப்தி என்ன, இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனா அன்வய வெத்திரேக வியாப்தியில் உபாதி வந்தாலே குற்றம். உபாதின்னு என்ன பார்த்தோம்? ஈரவிறகுன்னு பார்த்தோமோ, ஈரவிறகு போட்டாலே ஒரு குற்றம். அப்படின்னா அனுமானம் சித்திக்கவே சித்திக்காது. ஈரவிறகு ஆனபடியாலே புகை வரும். ஆனா அதை கொண்டு எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. சேர்க்க முடியும்னா இப்ப தப்பா பண்ணுவோம். புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணார், நன்னா அனுமானம் பண்ணார். என்ன அனுமானம்னா ஆகாசத்தாமரை கமகமன்னு மணக்கிறதுனார். ஆகாசத்தாமரை கமகமன் மணக்கிறதுனார். அவன் ஆகாசத்தாமரை மணக்கிறதா? ஆமா. இது போல கீழே ஜலார்வந்தேது ஜலத்துல தாமரை மணக்கிறதுனும், ஜலத்துல தாமரை மணக்கிறதுனும் அதே போல ஆகாச தாமரை மணக்கிறதுன்னு சொன்னார். பட்சம் சாத்தியம் ஏத்து மூணு நன்னா இருக்கு. பட்சம் எது? ஆகாசம். சாத்தியம் எது? மனசு. மனம். மனம்னா வாசனை. தாமரை வாசனை வருமானோ. அப்ப ஆகாச தாமரை மணக்கிறதுனாலே பட்சம் ஆகாசம். பட்சம்னா எந்த இடமோ எதிலோ அது பட்சம் தான் பார்த்தோம். எதில் எதை எதனால் மூணு விஷயத்தை பார்த்தோமோ. எதில் எதை எதனால் அப்படின்னா எதில்னா பட்சத்தில், அந்த பட்சம் ஆகாசம். சாத்தியம் எது? அங்க இருக்கக்கூடிய வாசனை, தாமரை வாசனம் மணக்கிறது. அதே உபமான எதுன்னா நீர் தாமரை. ஏது எது? தண்ணீர தாமரை இருக்கணும் மணக்கிறதுனும் அதே போல மணக்கிறதுன்னு சொன்னார். வாசகம் தான். இந்த மாதிரி சொல்லலாமான்னா ஆகாச தாமரைங்கிற வஸ்துவே இல்லையே. என்ன பாருங்க, அனுமானத்துல எல்லாம் நன்னா தான் இருக்கு. அனுமானத்துல பட்சம் நன்னா இருக்கு, சாத்தியம் நன்னா இருக்கு, கேது நன்னா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. ஆனா பிரத்யட்சத்தால் அது பாதிக்கிறது. என்ன பாருங்க, அனுமானத்துக்கு அடைய முன்னாடியே சொன்னேன், அனுமானத்துக்கு பிரதானம் பிரத்யட்சம். பிரத்யட்சத்தால பாதித்ததுன்னா அந்த அனுமானம் சித்திக்காது. பிரத்யட்சத்தால ஆகாச தாமரை இருக்கா? இருக்கவே இருக்காது, இல்லவே இல்லையே. பிரத்யட்ச ஆதாரம் இல்லையே. ஏன்னா பிரத்யட்சால் பாதிக்கப்பட்டால் அந்த அனுமானம் நிற்காது, நிற்கவே இருக்காது. பிரத்யட்ச விரோதம் பேசுவதையே அனுமதிக்க கூடாது. சுவாமி ராமானுஜருடைய முக்கியமான கொள்கை இது. அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? பிரத்யட்சத்துக்கு விரோதமா பேசக்கூடாது. நம்முடைய சித்தாந்தமே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தானே. இந்த சித்தாந்தத்தை பிரத்யட்சத்தை இல்லை ஆக்கவே முடியாது, இல்லை ஆக்கவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் அது பிரத்யட்சம், எந்த அறிவாக இருந்தாலும் உண்மைன்னு சுவாமி. இதுதான் ரொம்ப முக்கியம். இது முக்கியமா ஸ்ரீபாஷத்தை எடுத்திருக்காரு. பிரத்யட்சத்தை இல்லைன்னு சொல்றவா யார் தெரியுமா? அத்வைதி. சங்கராச்சாரியர் பிரத்யட்சத்தை இல்லைன்னு சொல்லுவார். நாம கண்ணால பார்க்கக்கூடிய இத்தனையும் பொய். இது எது போல?
காணல் நீரை போல பொய்ன்னு சொல்றா இல்லையா சுவாமி அதை ஒத்துக்கவே இல்லை. பிரத்யட்சத்தை பொய் ஞானம் சொல்லவே சொல்லாத, அதுவும் உண்மையினர். இந்த விசிஷ்டாத்வைதத்தின் அடிப்படை கொள்கை இது. ஞானம் என்று இருந்தாலே அது உண்மையான ஞானமாகத்தான் இருக்கும். ஞானம்னு சொன்னாலும் அது உண்மையான எனக்கு. ஏன்னா பொய் ஞானத்தை ஒரு திருட்டாந்து பார்ப்போமா? பிரியத்துக்காக சொல்றேன். ராத்திரி ஒரு 10 மணி இருட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கச்சே அங்க கயிறு இருந்தது. அது சம கயிறு, நல்ல பெரிய கயிறா இருந்தது. அந்த கயிறை பார்த்த உடனே அது வளைஞ்சு வளைஞ்சு இருந்தா அந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சேன். இது உண்மையான ஞானமா பொய்யான ஞானமா? நம்ம உடனே சொன்னோம், சுவாமி இது பொய் சுவாமி, உண்மைன்னு சொல்றாங்க. இல்ல, இது அஜ்ஞானமா ஞானமா? இதுவும் அஜ்ஞானம் தானே சொல்ற சுவாமி. கிடையாதுன்றாரு. இதுவும் ஞானம்ன்றாரு. இதையும் ஏன்னா இந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சேன். ஆனா அது பாம்பு கிடையாது, கயிறு தான். ஆனா நான் பிரமித்தது உண்மையா இல்லையா? உண்மைதானே. அப்ப இது பொய் ஞானம் தானே? பொய் ஞானம் இல்ல, அது உண்மைதான் சுவாமி. ஏன்னா பாம்புக்கும் கயிற்றுக்கும் பொருத்தம் இருக்கு. பாம்புக்கும் பகுத்துக்கும் அந்த பொருத்தம் இருக்கவேதான் அந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறான் இவன். அதே அங்க ஒரு தரை போட்டிருக்கா, அல்லது அங்க ஏதோ ஒரு தூண் இருக்கு, அதை பார்த்து பாம்புன்னு சொல்லலையே. அந்த பாம்போது இந்த கயிறு ஒத்து போறதுன்னு சில விஷயத்துல வளைஞ்சு இருக்கு, உருண்டையா இருக்கு, நீளமா இருக்கு. அதே போல அதுக்கு அந்த தன்மையோட அசையாம இருக்கிறபடியாலே இது பாம்பன் நினைக்கிறாரியா. அதனால அந்த பிரமித்த காரணம் இருந்தாலும் அந்த ஞானம் உண்மையினர். ஆனா அந்த ஞானம் பொய் என்பது அத்வைத்தவாதம். நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த ஞானம் பொய் என்பது அத்வைத்தவாதம். ஏன்னா ஒண்ணு வேணாம். ராத்திரி ஒருத்தர் பின்னாடி போனார், பின்னாடி கொல்லப்பக்கம் போனார். கொல்லப்பக்கம் போன பெரிய தூண் இருந்தது. அந்த இருட்டார் இருக்கபடியாலே வேணமன்னார் அந்த தூணை பார்த்து திருடன் நினைச்சுட்டார். தூணை பார்த்து திருடன் நினைச்சார். தூணை பார்த்து திருடன் நினைச்சோடனே உடனே இது அஜ்ஞானம் தானே. திருடனா தூணா சந்தேகப்பட்ட இல்லையா? இந்த சந்தேக ஞானம் பொய் தானே. இதுவும் உண்மைதான் சுவாமி. இதையும் உண்மைதான் தெரியும். ஏன்னா நீ வீட்டுல இருக்கும்போது தான் சந்தேகப்படலையே. வீட்டுல எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு, அந்த வஸ்துவை பார்த்து திருடுன்னு சொன்னியா? சொல்லலையே. ஆனா அதே அந்த பக்கத்துல கொல்லப்பக்கம் போய் அங்க தூணை பார்த்து அந்த திருடன் எப்படி இருக்கானோ கருப்பா இருக்கும். திருடன்னா வெள்ளையா இருக்க மாட்டானு கேட்காதீங்க, அப்படின்னு தெரியாது. கரியான் ஒரு காலை ஒரு பாசுரம் பெரிய திருவழியில. கரியான் ஒரு காலை அந்த என்ன இருக்குன்னா கருப்பா ஒருத்தர் வந்தான்னு. அது என்ன? அது பகவான சொல்றாரு. கரியான் ஒரு காலை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, திருடன்னு சொன்னாலே கருப்பா இருப்பான்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கா. அப்ப அந்த கருப்பா இருக்கிறபடியாலே தூணுன்னு நினைச்சாரனோ, அந்த தூணுன்னு நினைச்சது அது பொய் ஞானமானா கிடையாதுன்னு. தூணுக்கும் அந்த திருடனுக்கும் ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை உண்மைதான். என்ன ஒற்றுமை? அதுவும் கருப்பா இருக்கு, இவனும் கருப்பா இருக்கான். அதுவும் அசையல, இவனும் அசையாம இருக்கான். அதனால அந்த ஒற்றுமை இருக்கிறபடியாலே அது என்னன்னா, அப்ப அந்த ஞானமும் உண்மைதான். அப்ப எல்லா ஞானங்களும் உண்மை என்பது சுவாமி எம்பெருமானாருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். எல்லா ஞானம் உண்மை. ஆனால் பௌத்தனும் சங்கராச்சாரியரோ இந்த ஞானம் எல்லாம் போய் கண்ணால பார்க்கக்கூடிய ஞானம் அத்தனையும் போய் அப்படி. சங்கராச்சாரியருக்கு என்னன்னா, பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜெய்னீவ கண்டீரவகா மாயாவாதி புஜங்கபங்க கருடத்ரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயதே ராமானுஜோகம் முனிகி பிரச்சன்ன பௌத்த நிர்ணாலய லம்பதண்டா. சங்கராச்சாரியருக்கு பிரச்சன்ன பௌத்தன்னு பேர். என்னன்னு வச்சு சொல்றேன். ஏன் பிரச்சன்ன பௌத்தன்னா, பௌத்தனுடைய கொள்கை என்னவோ அதே கொள்கை தான் வருது. ஆனால் பௌத்தன் பிரம்மத்தை ஒத்துக்கல, இவர் பிரம்மத்தை ஒத்துட்டு இருக்கார். அவ்வளவுதான் வித்தியாசம். அவரும் சர்வம் சூன்யம் சொல்லிட்டு இருக்கார், இவர் எல்லா சூன்யம். பிரம்மத்தை விட அத்தனையும் சூன்யம், அத்தனையும் பொய். ஆனா சுவாமி ராமானுஜர் சொல்றது அத்தனையும் பாரமார்த்திகம், அத்தனையும் உண்மைன்னு தெரிவிக்கிறாரியா. இப்ப ஞானம் என்பது உண்மைன்னு தெரிவிக்கிறாரியா. ஆக எங்கெங்கெல்லாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம், எங்கெங்கெல்லாம் ஈரவேருக்கு இருக்கோ
அங்கங்கெல்லாம் புகை வரும். காய்ந்த விறகு இருந்தா புகை வராது. அதாவது எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் வீரகீரை இருக்கும். இதுதான் வியாபகம். இந்த வியாபகம் நடுவுல ஒரு உபாதி வந்து தோணும். ஈர விறகுன்ற உபாதி வந்தாலே அனுமானம் செல்லுபடி ஆகாது. உபாதி வந்தாலே அனுமானம் செல்லுபடியாக. ஆக புகை இருக்குன்னாலே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஈரவிறகு இல்லையே சுவாமினா ஈரவிறகு கொண்டு வந்தாலே அது ஒத்து வராது. அதனால அந்த உபாதியை அனுமானத்தில் கொண்டு வர முடியாது. அதாவது புகை இருக்கும் இடமெல்லாம் ஈரகீர் இருக்கணும். ஆனால் இது இருக்குமா சுவாமி? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈரவிறகு இருக்கணும். இப்ப மலையில ஈரவிறகு இருக்குமா? அது எரிஞ்சு எரிஞ்சு புகை வந்துருக்கு. இப்ப இந்த வியாப்தி எடுக்க முடியாது. அதனால அந்த வியாப்தி தவறதான் விடும். ஆனால் சாதனத்துக்கு இது வியாபகமா இருக்காது. சாதனம் இது என்ன? நெருப்புக்கு ஈரவிறகு வியாபகமாக இருக்காது. ஏன்னா நெருப்பு இருக்கும் இடத்தில் ஈரவிறகு இருக்கணுங்கிற தேவையில்லை. நெருப்பு இருக்குன்னாலே ஈரவிறகு இருந்தா இருக்கணுமா? இருக்கின்ற தேவையில்லை. அப்ப அது வியாக்கியமாக இருக்காது. அப்படி இருந்தா அதுதான் உபாதி. அந்த உபாதி தப்பு. உபாதி சம்பந்தம் இருந்தாலே அனுமானம் தப்பா போயிடும். உபாதினா எத்தையோ கொண்டு குறுக்க சேர்த்தாச்சுனாலே அந்த அனுமானம் தப்பா போயிடும். அதான் தெரிவிக்கிறார். ஆக உபாதி இல்லாமல் அனுமானம் சொன்னா சரியா இருக்கும். இப்ப குறுக்க எதுவும் இருக்கக்கூடாது. பட்சம், சாத்தியம், கேது இந்த மூணு ஒழுங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க அந்த அனுமானம் நல்ல சபலமாகும். அதை விட்டுட்டு நடுவு உபாதி வந்தாலே அது சரியா இருக்காது. சரி, அதாவது ஈரவரகாக இருக்கு ஆனா பகை வருது சொன்னா அது உபாதி. அப்ப மலையில பகை இருக்கு, நெருப்பு இருப்பதால் என்ற அனுமானத்தை எடுத்துக் கொள்வோம். அதாவது நெருப்பு இருந்தால் பகை இருக்கும், நெருப்பு இருந்தால் பகை இருக்கும் என்பது என்ன? அன்பய வியாப்தி வெத்திரேக வியாப்தி பார்த்து போனோம். இப்ப புகையில்லாத இடத்தில் நெருப்பு இருக்காது என்பது இருக்கா? புகையில்லாத நெருப்பு இருக்காது என்பது கிடையாது. ஏன்னா அயப்பிண்டம் இருக்கணும், இரும்பு துண்டு, அது புகையே இல்லையே, ஆனா நெருப்பு இருக்க. இதுனா இந்த இரண்டுமே உபாதி வந்தா தப்பா போயிடுங்க. சரி, இப்ப புகையை கொண்டு நெருப்பை சாதிக்கலாம் என்றால் சரியா இருக்கும். நெருப்பை கொண்டு புகையை சாதிக்கலாம்னா சரியா வராது. இதுதான் முக்கியம். புகையை கொண்டு நெருப்பை ஸ்தாபிக்கலாம். புகை இருக்கு சுவாமி, அதான் நெருப்பு இருந்தாகணும். அதே நெருப்பு இருக்கு அதனால புகை இருந்தாகணும் என்கிற அவசியம் கிடையாது. சரி, சரியா இருக்கும். இப்ப நெருப்பை வைத்துக் கொண்டு புகையை சாதித்தால் தப்பா போயிடுதுன்னா முதலில் வியாப்திய வியாபகம் மாறும். வியாப்தியம் ஆனால் நெருப்பு இருந்தாலும் ஈரவகை இருந்தாலும் புகை இருக்கும் என்று ஒத்துக்கொண்டார். நாம் ஏற்கனவே பார்த்தது நெருப்பு இருந்தாலும் புகை இருக்காதுன்னு ஒத்துட்டு இருக்கணும். ஒருத்தர் என்ன சொன்னார், சுவாமி ஈரவரகு இருக்கு சுவாமி அதனால அது புகை வருதுன்னா அதனால இல்லை. அதுதான் அயப்பிண்டம். இப்ப அயப்பிண்டத்துல ஈரவரகு சேர்க்க முடியாது. அப்ப என்னது? அங்க என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்லை. இப்ப என்ன சொன்னார்? நெருப்பு இருந்தால் புகை இருந்தே தீரும், ஈரகு இருக்குமாறாங்கிற உள்ள புகுத்துறார் இல்லையா? அந்த புகுத்தக்கூடிய உபாதி தான் தப்பா போடும். இந்த உபாதி வந்தாலே அனுமானம் தப்பா போடும். எதுக்காக இத்தனை தடவை இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நடுவுல ஈரவரக கொண்டு வந்து சேர்த்தாச்சுன்னா அனுமானம் தப்பா போயிடும். ஏன்னா பிரித்காசு நல்லா பழுத்த காய்ச்சிருக்கக்கூடிய அந்த இழப்பிண்டத்துல நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்லை. அதனால் உபாதியை கொண்டால் அனுமானம் பொருந்தாது. சரி, இப்ப இன்னொரு திட்டாந்தம் பார்ப்போம். அவரே எடுத்திருக்காரு. அது என்ன எதுவுமே வாசிக்கல, நேரா விஷயத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வாசிக்கணும்னா 4 விஷயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். மேற்கொண்டு இன்னொரு திட்டாந்தம். மைத்ரேயி ஒரு பெண்மணி, அவரே எடுத்திருக்காரு. மைத்ரேயன் ஒரு பெண்மணி, அவர் ஒரு பிள்ளையை பெற்றுட்டார். அந்த பிள்ளைய கருப்பா இருக்கான். அந்த பிள்ளை கருப்பா இருக்கான். உடனே ஒருத்தர் சொன்னார், இவர் இந்த பிள்ளை மைத்ரேயின் பிள்ளையானபடியாலே கருப்பாக இருக்கிறான்னு சொன்னார். இந்த பிள்ளை கருப்பா இருக்கிறான் எதனாலே? மைத்ரேயின் பிள்ளையானபடியாலே அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்ப வியாப்தி என்னன்னா, யாரெல்லாம் மைத்ரேயின் பிள்ளைகளோ அவர்கள்லாம் கருப்பா இருப்பார்கள் என்று சொல்லலாம்னா, கருப்பா இருக்க மனுஷர்கள்லாம் மைத்ரேயன் பிள்ளைகள் சொல்லலாமன்னா இந்த அனுமானம் பொருந்தவே பொருந்தாது. யாரெல்லாம் கருப்பா இருக்காலோ
அவெல்லாம் மைத்திரேயன் பிள்ளையா? பொருந்தாது. சரி, மைத்திரேயன் பிள்ளை ஆனபடியாலே இவர் கருப்பா இருக்காருன்னு சொல்ல முடியாது. அப்ப ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மைத்திரேயன் பிள்ளைகள் ஆக முடியுமா? எப்படி ஆக முடியும்? ஆக முடியாதுன்னு இந்த அனுமானமே தப்பு. இது சரியான அனுமானம் கிடையாது. இதற்கு மைத்திரை என்ன சொல்கிறார் என்றால், நான் இவனை கர்ப்பத்தில் அவன் சொல்றான், நான் இவனை கர்ப்பத்துல வச்சுட்டு இருந்தேன், வச்சுட்டு இருக்கும் போது நிறைய கீரையை சாப்பிட்டேன். அதே மாதிரி கீரை சாப்பிட்டா கருப்பா வருவான்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய கீரை சாப்பிட்டேன், கீரை சாப்பிட்டபடியா கருப்பா இருக்கேன்னு இந்த பிள்ளை பெற நான் எங்கேயோ இல்லாத ஒரு இடத்துல இருந்தேன், அதனால ஒரு கருப்பா அப்படின்னா, எங்கேயோ இருந்தேன் அதனால கருப்பு, நான் கீரை நிறைய சாப்பிட்டேன் அதனால கருப்பு சொல்ல முடியுமானா இந்த அனுமானமும் பொருந்தவே பொருந்தாது, பொடியா போயிடும், பொருந்தவே பொருந்தாது. கருப்பா இருக்கிறவர்கள் கீரை சாப்பிட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாமான்னா அதையும் சொல்ல முடியாது. கீரை சாப்பிட்டபடியால கருப்பா இருக்கார் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. மேலும் இன்னொன்னு சொல்றாரு, இப்ப மைத்ரேயன் கருப்பானபடியாலே மைத்ரேயன் மகன் கீரை சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு எடுத்தோம், அதுவும் உண்டான அதுவும் கிடையாது. இந்த வியாப்தியே தப்பு. மைத்ரேயின் மகனானபடியாலே கருப்பு தப்பு. மைத்ரேய மகன் வெள்ளையா இருக்கப்படாதா? தானமே இருக்கலாம். இவன் கீரையை சாப்பிட்டபடியாலே கருப்பு, அந்த வியாப்தியும் தப்பு. அப்பெல்லாம் என்ன ஆகும்? லோகத்துல யாரெல்லாம் கருப்பா இருக்காளோ அவெல்லாம் கீரை சாப்பிட்டுக்கணும் ஒரு அர்த்தம் வரும். இல்ல யாரெல்லாம் கருப்பா இருக்காளோ அவெல்லாம் மைத்ரேயின் மகனாக இருக்கணும், இல்ல மைத்ரேயை பெற்ற குழந்தையா இருக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. இந்த அனுமானமே தப்புன்னு சொல்றாரு, சொல்ல முடியாது. மேலும் இதெல்லாம் தெரிவிக்கிறால, இதெல்லாம் அவசியமே இல்லை. இதெல்லாம் சொன்னாச்சுன்னா குற்றம். அப்ப அனுமானத்துல குற்றம் ஏற்படுது இல்லையா? அப்ப அனுமானம் நிற்கவே நிற்கிற அனுமானம், இந்த அனுமானம் துட்டமான அனுமானம். இந்த அனுமானம் துட்டமான. ஏன் துட்டமா போயிடுச்சுன்னா, கீரை சாப்பிட்டபடியாலே கருப்புன்னு சொல்றே, அது தவறு, அது தவறு. அப்ப இந்த உபாதியே பாருங்க, இப்ப உபாதியை ரெண்டு விதமா எடுக்கிறாங்க. உபாதி முதல்ல என்ன பார்த்தோம்? ஈரவரைக்கு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? இப்ப கீரையை பார்த்துட்டு இருக்கணும். உபாதியே ரெண்டு விதமான உபாதி, நிச்சித உபாதி, சச்சித உபாதின்னு பேரு. நிச்சித உபாதின்னா யாருக்காவது கைங்கரியம் பண்றோம். உபாதி என்னன்னா குறுக்க நம்ம சேர்க்கிறோமோ, குறுக்க சேர்த்தது எது? ஈரவிறக சேர்த்தது ஒரு உபாதி. இப்ப கீரை சாப்பிட்டபடியாலே ஒரு உபாதி, மைத்ரேயின் மகனானபடியாலே கருப்பா இருக்கான்னு ஒரு உபாதி சேர்த்த போனோம். இந்த உபாதி வந்தாலே அனுமானம் நிற்காது. அந்த உபாதியை ரெண்டா பிரிக்கிறான், நிச்சித உபாதி, சச்சித உபாதின்னு பேரு. நிச்சித உபாதின்னா என்னது? யாருக்காவது கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணனாலே யாருக்காவது வேலை செய்யறோம், இப்படி வச்சு வேலை செய்யறோம்னா அது துக்கம் சுவாமி. வேலைக்காரனா இருந்தாலும் துக்கம், அப்படியா சுவாமி? சேவா ஸ்வவிருத்திக்கு மனு பகவான் தெரிவிக்கிறார். சேவான்னாலே அது நாய்த்தொழில் தெரிவிக்கிறார். சேவை செய்வதனாலே அது நாய்த்தொழில். மனு எழுதி வைக்கிறார் இல்லையா? அதனால் அதை பண்ணாது என்றார். மனு எதை சொன்னாரோ அது மருந்துன்னு வேற சாத்திரம் சொல்றது. இப்ப சேவா ஸ்வவிருத்திக்கு என்னன்னா, யாருக்கால் சேவை பண்ணினால் அது நாய்த்தொழிலை போலே தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, மனு எது சொன்னாரோ அதுதான் லோகத்துக்கு மருந்துன்னு வேற சொல்லியிருக்கு. அப்படின்றச்சே இந்த சேவை பண்ணாலே அது துக்கத்தை கொடுக்கும். ஏன்னா சேவையாக இருக்கிறபடியாலே இது ஒரு வியாப்தி எடுக்கிறார். என்ன வியாப்தி? மனு பகவான் சொல்லியிருக்கார், சேவை பண்ணினாலே அது துக்கம், அது நாய்த்தொழில். அதனாலே இப்ப ஒரு துக்கத்தை கொடுக்கறது எது? சேவையாக இருக்கிறபடியால் துக்கத்தை கொடுக்கறது. இது போல ராஜசேவையை போலே, அவர் ராஜா தானே, ராஜாவுக்கு சேவை செய்தா அது துக்கம் தானே அப்படின்னு இருக்கணும். இது எங்க போய் நிக்குன்னு தெரியல. ராஜாவுக்கு செய்ய துக்கமா சொன்ன, என்ன பேசினாலும் சரி சுவாமி, ஏன் சுவாமி ராஜா துக்கம்னா, அவர்கிட்ட போனேன், கிட்டக்க போனேன், அவருக்கு எது பிடிக்குன்னு தெரியாது, அவர் பிடிச்சதை பண்ணணும், பிடிச்சதை பண்ணணும். அது மட்டும் இல்ல, எப்படி பேசணும், எப்படி நிக்கணும், எப்படி அவற்றை நடந்து கொள்ளணும், இதெல்லாம் தெரியாதானோ, அப்ப எனக்கு துக்கம் தானே அப்படின்னு தெரியும். இது அனுமானம் தெரியும். ஆனா இந்த அனுமானம் பொருந்தாது. ராஜாவுக்கு சேவை செய்வது துக்கம்னு சொன்னா இந்த அனுமானம் பொருந்தாலும் ராஜாவை போறேன்னு சேவையினால சேவையா இருக்கிறது. அதே போல இப்ப பகவானுக்கு சேவை செய்தால் துக்கம். இது போல ராஜாவுக்கு சேவை செய்தால் துக்கம்னு மனு பகவான் சொன்னாரோனோ,
அதே போல பகவானுக்கு சேவை செய்தா துக்கம்னு இருக்கு. பகவான் மீது ராஜா வேறுங்க, இவரு ராஜா தானே, ரங்கராஜா. இவர் ரங்கராஜா தானே, ரங்கராஜன் ஆனபடியாலே தேவாதிராஜன் ரங்கராஜன். அதனால இதுவும் துக்கம் தானா, கொஞ்சம் மாத்திக்கணும். இந்த சேவை எப்படி தெரியுமா இருக்கும்? பாவத்தினால் ஏற்பட்ட சேவையாக இருந்தால் துக்கம், கர்மத்தினால் நீ சேவை பண்ணினார் என்றால் அது துக்கம். கர்மம் என்கிற உபாதியை சொல்லவில்லை என்றால் அது துக்கம் கிடையாது. நடுவில் உபாதி வருது. இது போல ஈரவிறகு, கீரை, இந்த மாதிரி உபாதி போல நமக்கு கூட இந்த சேவை செய்யும் போது நம்முடைய கர்மத்தினால், அந்த கர்மத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய யாருக்காக சேவை பண்றேன்னா என்னுடைய பாவத்தால பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காக உடனே ஒண்ணு வாசல்ல போறத பத்தி அடியே சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ பகவானுக்கோ இது கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ணுவது இவருடைய கர்மத்தினாலேயோ பாபத்தினாலோ அல்ல, அனுகிரகத்தாலே பண்றேன். ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியமோ அவர்கள் பண்ணக்கூடிய சேவையோ இவருடைய கர்மத்தினாலோ பாபத்தினாலும் அல்ல, ஆச்சாரிய அனுகிரகத்தாலே. பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமோ சேவையோ இவருடைய பாவத்தினாலோ கர்மத்தினாலோ அல்ல, பகவத் அனுகிரகத்தால பண்றேன். அதே போல யாரோ வாசல்ல போற பண்ணிட்டு இருக்கேன்னா இவருடைய கர்மத்தினால பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு பண்ணியிருக்கேன் அதனால பண்ணிட்டு இருக்கேன். அதே போல என்னுடைய பாவத்தினால பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. பாவத்தினால பண்ணாதான் அந்த சேவை துக்ககரம், அனுகிரகத்தால் பண்ணப்பட்ட சேவை ஆனந்தகரம். என்ன பண்ணணும்? பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய கடாட்சத்தாலும் பாகவத சம்பிருதியாலும் பண்ணக்கூடிய சேவை அது துக்ககரம் கிடையாது, அது ஆனந்தகரம். அப்ப இந்த இடத்துல தான் பொருந்துருது. என்ன பொருந்தது? சேவாஸ்வ விருத்திக்குன்னு சொல்லியாச்சனாலே என்ன சேவை? சுவாமி அவருக்கெல்லாம் சேவை பண்ண முடியாதுன்னா, யாரோ வாசல்ல போறத பத்தி சொல்லிட்டு இருக்காருங்க மனு பகவான். அவருக்கு பண்றது என்ன? சுவாமி அவருக்கு இந்த மாதிரி கடன் பட்டிருக்கேன், அவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்கு, பண்றேன். அப்ப அது பாவத்தினால அல்லது என்னுடைய கர்மத்தினால. கர்மம் பாவம் ரெண்டு ஒன்றுதான் வச்சுக்கோ. எதுவும் சொல்ல வந்தேன் அப்படி இருக்கச்சியா? இந்த பாவத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஏத்து வந்தது இல்லவா, அதுதான் உபாதி. உபாதியால ஒரு சேவை வந்தாலே, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு ஒரு சேவை வந்தாலே அது துக்ககரம். அந்த காரணம் என்ன? என்னுடைய கர்மம். கர்மத்தால் துக்ககரம். அப்ப பாவத்தினால் ஆகப்பட்ட சேவை தான் நிச்சித உபாதி. அதத்தான் நிச்சித உபாதி. ஆனால் ஒரு ஜீவன் இந்த சரீரம் தொலையும் போது மோட்சம் அடைகிறா இல்லையா, அவர் உபாசனம் பண்றா இல்லையா, அவரின் விஷயம் முடிந்தபடியாலே. இது போல சுக்கராச்சாரியாரை போலன்னு இருக்கிறார். சுக்கராச்சாரியார் சமாதி முடிந்து அந்த பிரிவில முக்தி அடைஞ்சார் இல்லையா, அதே போல எங்கெல்லாம் சமாதி முடிவடைகிறதோ அந்த ஜீவன் எல்லாம் அந்த பிறவியில் முக்தி அடைவான் என்று சொல்வோம். ஆனா இந்த இடத்துல என்ன சந்தேகம்னா, எல்லா கர்மமும் நாசம் அடைந்தாதான் முக்தி அடைவான். கர்மம் நாசம் அடைந்ததான் முக்தியே. ததா வித்வான் புண்ணிய பாபே விஜூய நிரஞ்சன பரமம் சாமிய உபைதி. சாஸ்திரம் சொல்லுது, புண்ணியங்கள் என்ன பாபங்கள் என்ன இவையெல்லாம் தொலைந்தாதான் முக்தி. இப்ப சுக்கராச்சாரியர் முக்தி அடைஞ்சாருன்னு சொன்ன தொலைஞ்சிருக்கணும், அவருக்கு தொலைஞ்சிருக்கணும். தொலைஞ்சி இருக்கிறபடியாதான் முக்தி. அப்ப அவருக்கு புண்ணிய பாபங்கள் தொலைஞ்சிருக்குன்னா அவருக்கு வேற உபாதி கிடையாது, உபாதி கிடையாது. இப்ப ஒருத்தர் கேட்கிறார், இப்ப சமாதி அடைந்தபடியாலே சர்வ கர்ம நாசம் இருக்கா இல்லையா? எல்லா கர்மமும் நாசம் அடைஞ்சிட்டா. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய. எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சா சுவாமின்னா, எல்லாமே தொலைஞ்சு போயிருந்தா தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியுமான்னா போகவே முடியாது. அப்ப இந்த சந்தேகத்தினர் அதனால்தான் இது அச்சித்த சங்கித உபாதி, நிச்சித உபாதி, சஞ்சித உபாதி. சந்தேகத்தோடு இருந்தால் சஞ்சித உபாதின்னு பேரு. நிச்சித உபாதின்னா சந்தேகம் இல்லாம இருக்கக்கூடியது நிச்சித உபாதி. அதனால நிருபாதிக சம்பந்தம் இருந்தால் தோஷம் இல்லாமல் இருக்கும். இப்ப என்ன சொல்றேன்னா, அனுமானத்துக்கு நிருபாதிக சம்பந்தம் இருக்கணும். உபாதி சம்பந்தத்தோடு வியாப்தி சொன்னீங்கன்னா தோஷத்தோடு தான் இருக்கும். புரியத்துக்காக சொன்னேன். உபாதி சம்பந்தம் என்ன பார்த்தோம்? கீரை சாப்பிட்டபடியாலே கருப்பா வந்துட்டான், இது உபாதி. ஈரவர்கள் இருக்கிறபடியாலே புகை வந்துட்டு, இது உபாதி. இது
என்னது நிருபாதிக சம்பந்தம் கிடையாது. நிருபாதிக சம்பந்தம் இருந்தாதான் தோஷம் இல்லாம இருக்கும் அனுமானம். அதனால இயற்கையா இருக்கணும். பட்சம், சாத்தியம், ஹேத்து இந்த மூணுமே ஒரே நிலையில் இருக்கணும், இயற்கையா இருக்கணும். பட்சம் மலை, சாத்தியம் நெருப்பு, ஹேத்து எது காரணம், எது புகை. புகை இருக்கிறபடியாலே மலையில் நெருப்பு இருந்தாகணும் சொன்ன போனோம். இது நிருபாதிகமா இருக்கு. அதுல நடுவில் உபாதி ஒரு கீரையோ அல்லது ஈரவிறகையோ கொண்டு வந்தா அப்ப என்ன தோஷமாயிடும். அப்ப உபாதி சம்பந்தத்தோட வியாப்தி சொன்னீர்களா இது தோஷத்தோட. நான் பார்த்த உபாதி என்ன பண்ணி பார்க்கணும். என்னென்ன உபாதி பார்த்தோம்? ஈரவிறகுங்கிற ஒரு உபாதி, கீரைன்னு ஒரு காலட்சம் முடிஞ்சுன்னு கீரை நல்லா ஞாபகம் இருக்கும். சுவாமி கீரையை சாப்பிட்டா கருப்பா வந்துருவாளா? கீரையை பகல்ல தான் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடப்படாது. அது எந்த கீரையா இருக்கணும் பகல்ல தான் சாப்பிடணுமே தவிர ராத்திரி சாப்பிடப்படாது. சரி சரி, அடுத்தது இந்த மாதிரி உபாதி எல்லாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கணும். அதுதான் சஞ்சித உபாதி. இருக்குமா? இரவு விறகு இருக்கிறபடியாலே புகையா? சந்தேகம். அதே போல கீரை சாப்பிட்டபடியாலே கருப்பா? சந்தேகம். இந்த சந்தேகத்தின் இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். அப்ப உபாதி அற்ற நிருபாதிக வியாப்த வியாபகத்தை சொன்னார் என்றால் அனுமானம் தோஷம் இல்லாமல் சிந்திக்கும். அனுமானம் பார்க்கல. அனுமானத்துக்கு எது பிரதானம் என்னால் உபாதி இருக்கப்படாது. பட்சம் சரியா இருக்கணும், சாத்தியம் சரியா இருக்கணும், கேத்து சரியா இருக்கணும், பிரத்யட்சத்துல பார்த்திருக்கணும். இப்ப நம்ம நேர ஆகாசத்தாமரை மணக்கிறதுன்னு சொன்ன போனோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போனோம், ஒரு உதாரணம் எடுத்து போனோம். எதனால ஆகாச தாமரை இருக்குது? நிலத்தில் தாமரை வணைக்கிறா போல ஆகாச தாமரை வணைக்கிறதுன்னாரு. பட்சம் சரியா இருக்கு, பட்சம் தான் ஆகாசம். ஏத்து மனம், ஏத்து நன்னா இருக்கு. அதே போல சாத்தியம் நன்னா இருக்கு, ஆக தாமரை சாத்தியம்ன்றாரு. ஆனா பிரத்யட்சத்துல ஆகாசம் கிடையாதுன்னு, ஆகாச தாமரை கிடையாதுன்னு. ஆகாசம் உண்டு, ஆகாச தாமரை கிடையாது. அப்ப பிரத்யட்சத்துல ஆகாச தாமரை கிடையாதுன்னு. அப்ப பிரத்யட்சத்தாலே அனுமானம் அடிபடுறது. அந்த மாதிரியும் கூடாது, பிரத்யட்சத்தால அடிபடக்கூடாது. நடுவில் உபாதி வந்துட்டு வச்சுங்க. அந்த உபாதி வந்தாலே என்ன ஒரு சிரமம்னா, உபாதி வந்துட்டுனாலே நமக்கு அந்த அனுமானம் சித்திக்குமான சித்திக்காது. ஏன்னா அது இதுவா அதுவா. உபாதிங்க என்னது? ஈரவிறகு, கீரை இதெல்லாம் கொண்டு வந்த போனோம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஈரவிறகு ஞாபகம் இருக்கும், கீரை நல்லா ஞாபகம் இருக்கும். சாமி கீரையே கீரை கீரைன்னு அப்படின்னு இதெல்லாம் வந்தா மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் அதுக்கு உபாதி வந்தாலே அந்த அனுமானம் சிந்திக்காது அப்படின்னு தெரிவித்தார். இதற்கு மேல அனுமானம் என்னன்னு பார்க்கணும். அனுமானம்னா என்ன ஏது ரொம்ப ஆச்சரியமா எடுக்கிறார், ரொம்ப நல்லா எடுக்கிறார். இனி ஒரு 2 நாளைக்கு அனுமானம் தான் பார்க்க போறோம். நிறைய விஷயம் எடுத்திருக்காரு. அவர் எடுத்திருக்கிற விஷயத்த பார்த்தா அதுவே குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 காலட்சேபம் பண்ணி ஆகணும். அடி இந்த காலட்சேபத்துல முடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயம் எடுத்திருக்கார் சுவாமி. எவ்வளவு தூரம் சுருக்க முடியுமோ சுருக்கடிய சொல்றேன் அனுமானத்துக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டணும். அப்ப இதுதான் சுவாமி பிரத்யட்ச பிரமாணம் சாத்தியமில்லைன்னு, அனுமான பிரமாணம் சாத்தியமில்லைன்னு சொல்ல போறேன். அப்ப என்ன சப்த பிரமாணம் தான். இந்த இடத்துல சப்த பிரமாணத்துக்கு வேத பிரமாணம் சொல்லல, சப்த பிரமாணம் எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க. என்ன சொல்லிக்கணும்? பிரத்யட்சம் ஒரு பிரமாணம், அனுமானம் ஒரு பிரமாணம், வேதம் ஒரு பிரமாணம் எடுத்துக்கணுமோ. அப்படி எடுக்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. வேதம்னு எடுக்கல, சப்தம்னு எடுத்திருக்காங்க. வேதம்னு எடுத்துட்டாச்சுன்னா அப்ப பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்தி எல்லாம் பிரமாணம் இல்லைன்னு போயிடும். ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்தி எல்லாம் பிரமாணம் இல்லைன்னு போயிடும். யாராவது பெரிய பெரிய மகான்கள் பெரியோர்கள் அவா சொன்ன வார்த்தையெல்லாம் பிரமாணம் இல்லைன்னு போயிடும். அப்ப பிரதானமா சப்தம் எடுத்தாச்சுன்னா ஓ சப்தமா சுவாமி, ஆழ்வாருடைய சப்தங்கள், பூர்வாச்சாரிய சப்தங்கள், இந்த பெரியோருடைய சப்தங்கள், இந்த அதனால சப்த பிரமாணம் எடுத்திருக்காங்க. அதனால இப்ப சப்த பிரமாணத்தை பார்க்க போறது இல்ல, அனுமானத்தை தான் பார்க்க போறோம். நாளை தினம் சாயங்காலம் அனுமானத்தை ரொம்ப ரொம்ப நாள் எடுத்திருக்காரு. ஆனா கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். இப்படி கூட அனுமானம் பண்றாளா சுவாமின்னு தோணும். உண்டு. அப்படி அனுமானம் பண்ணி அனுமானத்துக்கு வியாபியம் என்ன,
வியாபகம் என்ன, அதுக்கு ஹேத்து என்ன, பட்சம் என்ன, சாத்தியம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க வரார். என்னன்னு நம்ம நாளை தினம் பார்ப்போம். நாளை தினம் காலத்தால பாகவதம் உண்டு. அது 10 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு இதே பிரகாரம் இந்த யதீந்திர மத தீபிகா. ரெண்டுமே 2 விதத்துல 2க்கும் பெருமை உண்டு. பாகவதம் கண்ணனுடைய பெருமை சொல்ல வந்தது, இது சாஸ்திரத்தின் பெருமை சொல்ல வந்தது. யதீந்திர மத தீபிகா ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ரசிக்கும். ரசிக்கிறது மட்டுமல்ல, மற்ற வாட்ட பேசத்தே திடமா பேசக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு இதை நாளை தினம் சந்திக்கலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கவே பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பகவதால் திருவடிகளே சரணம். स्वामी धन्योस्मि स्वामी श्रीमती स्वामी भाग्यम புரியுது புரியுது சுவாமி. இயல்பாவே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் சாமி. நம்ம பேசும் பொழுது தர்மானம் இயல்பாவே இருக்கு. இப்ப பேர் தெரியுது எங்களுக்கு, ஓ இன்னென்ன பேர் இருக்கலாம் அப்படின்னு. இயல்பாவே நம்ம பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுதான் இதெல்லாம். ஆனா நமக்கு இப்படி நடக்கிறதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க சாமி. அதற்கு இப்ப பேர் தெரியறது, ஓ இது உபமானம், இது இதெல்லாம் வந்து நம்ம இது பட்சம், இது ஹேத்து, இதெல்லாம் தெரியறது சுவாமி இப்போ. அதுதான் கரெக்ட். அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. சந்தோஷம்.